ஹைடா திஸ் இஸ் ஃப்ரம் மம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேக்கு கூட ஒரு ஒன் ஷர்ட் தான். இந்த ஒன் ஷர்ட்டுக்கு அப்புறம் நான் ஒன் ஷர்ட் போட மாட்டேன்னு நினைக்கிறேன் அதிகமாக. ஏன் அப்படின்னா, நான் ஃபுல்லாகவே இந்த எஃப்எஃப்லாம் இருக்குல்லடா, அது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நியூ எஃப்எஃப்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? அதனால தான் இப்போ இருக்கிற பெண்டிங் எல்லா எஃப்எஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்ருவேன். அது எதாவது எவ்வளோ எபிசோடாக கொடுத்தாலும் சரி, அப்படியே முடிச்சு விட்ருவேன். அது வரைக்கும் ஒன் ஷார்ட் மூவி எதுவுமே போட மாட்டேன். அதனால தான் இது லாஸ்ட்டு ஒன் ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. அப்படியே ஒன் ஷார்ட்குள்ளே போயிடலாம். இது வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? இப்போ தான் ஒரு பர்சன் தான் இங்கே பாருடா, அவன் வந்துட்டு ரொம்ப லவ் அதிகமாக வச்சுருக்கான்டா, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க, புரிஞ்சுக்கோன்றாங்க. போதும் காய், சும்மா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு நான் டயர்டாகிட்டேன் காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, ஒரே ஒரு டைம் தான் ஆரம்பிச்சாங்க. இங்கே பாரு காய், நேற்று கூட அவன் அவனோட பிஸ்னஸ் பார்ட்டிக்கு வந்திருந்தான் தானே, அங்கே போயிருக்கும்போது கூட அங்கே ஒரு பிஸ்னஸ் அங்கே இன்னொரு பொண்ணு அவங்க கூட டான்ஸ் பண்ணியிருந்தான். அது எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வந்துட்டு வைரலாக போயிருந்துச்சு தெரியுமா? சிஓ ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஒரு வார்த்தை நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏதாவது ஏன் இப்படி பண்ணேன், ஏன் டான்ஸ் பண்ணுற பொண்ணு கூட, அதுவும் இப்படி அந்த மாதிரி மீட்டிங் போன இடத்துல, அதுவும் பார்ட்டியில் போய் இப்படி பண்ணியிருக்கேன். ஒரு வார்த்தை நான் கேட்டேன், நான் ஏன் கேட்கல, ஏன்னா நம்புகிறேன். ஓகே ஜேகேவை நான் நம்புகிறேன், என்னோட லவ்வில் எனக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது. ஓகேவா? நான் அவனுக்கு இல்லை, அவனுக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி இல்லைடா, அவனை ரொம்ப லவ் பண்ணுறான்டான்றாங்க. இல்லை, எனக்கு நான் தெரியும், ஜேகே வந்து தப்பு பண்ண மாட்டான் எப்போவுமே. அவன் கூட யாராவது டான்ஸே பண்ணால் கூட ஜஸ்ட் ஒரு இதுக்காக பண்ணுவான். அதை தாண்டி அவனை யாரும் டச் பண்ண அவன் விட மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல, சேம் அவனுக்கே அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுக்கு இவ்வளோ புரியுதுடா, ஆனால் அவனை பற்றி ஒன்று தெரியலன்றாங்க. எனக்கு என்ன தெரியும்னு சொல்கிறாங்க. பாரு காய், அவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா, நான் அவங்ககிட்ட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்ட்டு அவங்க எவ்வளோ டைம் சொல்லிட்டேன். எவ்வளவோ நான் அவங்க அட்லீஸ்ட் எவ்வளோ சொல்லி நான் வந்து ரொம்ப டயர்டாகிட்டேன் காய், தெரியுமா? அவன் என்கிட்ட வந்துட்டு அவ்வளோ இதாக பேசுகிறானா, அவன் வந்து எவ்வளோ என்ன சொல்லிட்டு தெரியுமா? அவனை போய் நான் தள்ளிவிட சொல்கிறேன் என்னான்றாங்க. இல்லைடா, கொஞ்சம் புரிஞ்சுக்க, ஏன் பொறுமையாக இருடான்றாங்க. போதும் போ, நீ நீ ஏன்னா அவனுக்கு வந்து பிஏ தானே, இன்னும் பிஏவா இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா இப்படி பேசுகிறான்றாங்க. ரெண்டுமே தான்றாங்க. ரெண்டு தானே, போய் நீ உன்னோட பிஏ வேலை பாரு, இப்போ அவனோட ஃப்ரெண்டு வேலைன்னா அப்புறமா பாப்பா போ அப்படின்னு சொல்ல இவருமே அமைதியாக போயிடுறாரு. இங்கே ஒரு பர்சன் வந்துட்டு இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை என்னன்றாங்க. என்னென்னு சொல்கிறான்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அகைன் உனக்கு இதை ஃபைட் ஆகினான்றாங்க. இல்லைடா, அவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான்டா. நாங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே பாருடா, நான் அவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு பேசணும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அவனை மீட் பண்ணேன், அதனால தான் பேசினேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, நீ வந்துட்டு வேணும் தான் மீட் பண்ண போயிருக்க, எனக்கு தான் அவனுக்கு பிடிக்காது உனக்கு தெரியல, அப்படியே நீ போய் மீட் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். பெஸ்ட்டு ஃப்ரெண்டை போய் யாருனா பிடிக்கல, இவனுக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனை நான் லவ் பண்ணால் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம இன்னுமே சரி விட்றா, அவர் தான் அப்படின்னு தெரியும்ல, விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் ஏங்க அவன் இப்போ இங்கே ஏன் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தோணுதுன்றாங்க. என்ன பேசுகிறேன்றாங்க. பின்ன நான் வந்துட்டு ஃபஸ்ட் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுறது தப்பு, ரெண்டாவது அவனுக்கு நான் பாய் ஃப்ரெண்டாக ஆனதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. இப்போ பேசுறது யாருன்னா ஜிமின் தாண்டா. ஓகேங்களா? அந்த இப்போ ஜிமினோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா ஜங்குக் தான். ஜங்குக் வந்து சிஇஓ, ஜிமின் வந்து இதில் வந்து ஆர்டினரி எம்ப்ளாயி தான். என்னவங்க தான் ஒர்க் பண்ணுறாரு. இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா நம்ம டேவை பற்றி தான். ஓகேங்களா? டே வந்து ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. டே வந்து வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அது வந்து எப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்கும் சென்டராக ஒரு கெஃபே ஒன்று இருக்கும். இங்கே தான் இவங்க அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. அந்த அடிக்கடி இப்படி மீட் பண்ணும்போது தான் டே வந்து ஜிமினுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எதுவும் வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணுவார் அடிக்கடி. ஆனால் ஜங்குக்கு வந்து இது பிடிக்காது. அதாவது ஜிமின் யாரும் டேனில் யாருக்கிட்டையும் இப்படி க்ளோஸாக பேசுறது பிடிக்காது. அது வந்து வேணாம்னு நினைப்பார். அதுக்கு தான் அந்த ஒரு ஜெலஸில் வந்துட்டு ரொம்ப ஃபைட் பண்ணியிருப்பார். அதனால தான் இந்த மாதிரி சண்டை வந்துட்டு போயிருக்கும். அதான் ஜிமின் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. எனக்கு அவனுக்கு எவ்வளோ ட்ரஸ்ட்டே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, அதுவும் ஒரு வகையில் லவ் தான்டா, விட்ரா சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். இப்போ ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு நம்ம ஜிமின் தான் ஜேகே ரூமுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தாக்கா அங்கே ஒரு செக்ரட்டரி பொண்ணு தான் ஒரு மாதிரி ரொம்ப ஜேகே கிட்ட ஃப்ளட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கு. ஒரு சீட்டு ஒரு மாதிரி ஃபைலை காமிச்சிட்டு சாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டுருக்கு. ஜிமின் டேரெக்டாக போகிறாரு. போயிட்டு கமின் சார்ன்றாங்க. வாங்கன்றாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பாரு இது எல்லாத்தையுமே. கிளாஸ் வந்து அந்த டோரோட ஓப்பன் வந்து கிளாஸ் தான், அது வழியாகவே தெரியும் எல்லாமே. கமின்றாங்க. போயிட்டு ஃபைலை கொடுக்குறாங்க, சைன் பண்ணுங்கன்றாங்க. அவருமே வந்துட்டு இப்போ சைன் பண்ணுறாரு. ஜிமின் வந்துட்டு அவர் ஃபேஸை பார்க்கவே இல்லை, ஜஸ்ட்டு சைனை வாங்கிட்டு அவரோட வெளில வந்துடுறாரு. வெளில வந்துட்டு டேரெக்டாக காய் கிட்ட தான் போகிறாரு. காய்ன்றாங்க. இந்த இதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க, அவன் பார்க்காம சைன் போட்டான், சரியாக இருக்கான்னு பாருன்னு சொல்ல, ஏன்டா அவன் கரெக்டாக தானே போடுவான்றாங்க, நீ பாருன்னு சொல்ல அவருமே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிறான்றாங்க. சரி ஓகே அவன்கிட்ட கொடுத்துட போகிறோமான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் சைடில் போய் உட்காந்துறாரு. எங்கள் பக்கத்தில் இன்னும் தான் உட்காந்துருக்காரு. என்னடா வெளில சாப்பிட போகலாமான்னு கேட்குறாங்க. சாப்பிட போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ லஞ்ச் டைம்னு பார்க்குறாங்க. ஜேகே வந்துட்டு காய் கூப்பிட்றாரு. காய் அப்படின்னு சொல்ல, என்ன ஜேகேன்றாங்க. எங்கே அவன்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு கேட்க
ஜிம்மின்றாங்க. ஓ அவன் ஃப்ரெண்டு கூட சாப்பிட போயிட்டான்றாங்க, என்ன கூடன்றாங்க. சாப்பிட போயிட்டானான்றாங்க. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்றாங்க. எனக்கு எப்படிலாம் தெரியுங்க பாரு, நான் உனக்கு ஒன்றும் ஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லை பிஏவாக இருக்கணும், சும்மா என்னையும் போட்டு டார்ச்சர் பண்ணாத, அவனையும் டார்ச்சர் பண்ணுறேன் என்னையும் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்னா நான் டார்ச்சர் பண்ணுறேனாலும் அம்மா நீ டார்ச்சர் தான் பண்ணுறேன், வேறு என்ன பண்ணுறேன்னு சொல்ல. நீ எப்படி பேசுறியா காயின்றாங்க. போடா சும்மா உங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் இதே ஒரு பிரச்சனையாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் நீ அவனை எதனா குறை சொல்கிறதும், அவன் வந்துட்டு ஏன்னா அவன் நான் போய் சமாதானம் பண்ணான்னு போனால் அவன் என்கிட்ட கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல என்ன சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்ப டயர்டாயிட்டானான்றாங்க. டயர்டாயிட்டானா? ஆமாம், நீ ஒவ்வொரு டைமும் பண்ணுறல, வாரத்துக்கு 3 டைம் மட்டும் சண்டை போடுற அப்படின்னு சொல்ல. நான் என்ன சண்டை போட்டேன்றாங்க. நான் பிடிக்கல ஒன்று பண்ணாதன்னு சொன்னால் அவன் பண்ணாமல் இருக்க வேண்டியதானு சொல்கிறாங்க. அவன் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறான்டா, அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது சரியா, அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டு அவன் பண்ணணுமா, அவனுக்கும் எந்த ரைட்ஸும் இல்லையா அப்படி சொல்லி கேட்க, நம்ம ஃப்ரீடம் இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்க பார்க்குறாரு. ரொம்ப கோவமாக இருக்கானா அப்படின்றாங்க. எனக்கு தெரியல போ, அது நீயாச்சும் பாய் ஃப்ரெண்டுச்சு எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காய் கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஜேகே தான் ஒரு ஆஃபீஸ்லேருந்து பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா ஸ்டில் மதியம் லஞ்ச் டைம் ஆகுது. ஜிமின் வந்துட்டு லஞ்ச் டைம் முடிச்சுட்டு அவர் டேரெக்டாக அப்படியே ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறாரு. அந்த ஜேகே தான் கால் பண்ணுறாரு. காலை பார்க்குறாரு. பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கட் பண்ணி விட்டுரு. அகைன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே என்ன தான் இங்கே பாரு, இது எனக்கு புரியவே இல்லைடான்றாங்க. காமின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்து இப்படி தான்டா சொல்லிட்டு 2 பேருமே மாறி மாறி பேசிக்கிட்டு ஷேர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் கால் பண்ணுறாரு. வந்து வரவே இல்லை. இப்போ டேரெக்டாக அந்த ஒரு செக்ரட்டரி இருப்பாங்களே அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஜிமினை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. ஏன் சார் என்கிட்டயே சொல்லுங்கள், ஏதாவது நானே பண்ணுறேனேன்றாங்க. நீ என்னோடய செக்ரட்டரி தான்மா, அவங்ககிட்ட அவனோட ஒர்க்கை அவன் தானே பண்ணுன்றாங்க. ஆமான்றாங்க. போய் கூப்பிட்ருவாங்க அப்படின்றாங்க. நம்ம இவங்களுமே அந்த பொண்ணுமே வந்துட்டு ஜிமின் சொல்கிறாங்க. என்னன்றாங்க. அந்த மாதிரி சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அந்த பொண்ணுக்கு ஜிமினா பிடிக்காது. அது ஏன்னு போக உங்களுக்கு தெரியும். நம்ம ஜிம்மினு போயிட்டு கம்மிங் சார்ன்றாங்க. உழவான்றாங்க. அங்கே ஜிம்மினு போகிறாரு. போயிட்டு தான் டோர் லாக் பண்ணிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க. எனக்கு என்னாச்சு, எனக்கு ஒன்றும் இல்லையன்றாங்க. இல்லை ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்ல. இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டேன்றாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டாக சாப்பிட போகிறீங்கன்றாங்க. ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லையே, நல்லா நார்மலாக தானே பேசுகிறேன்றாங்க. இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல சாரி அப்படின்றாங்க. இங்கே பாரு ஜேகே, நீ சும்மா இப்போ பார்த்தாலும் இதெல்லாம் ஒன்று பண்ணிட்டேன் சாரின்னு சொன்னால் சரியாயிடுமா என்ன? எனக்கு இந்த சாரி இதெல்லாம் கேட்டு ரொம்ப டயர்டாயிட்டு. நீ சாரியும் சொல்ல வேண்டாம், நான் உனக்கு தேங்க்ஸும் பண்ணேன்டா. சரி அதை விட்டுரு, இதை விட்டுரு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் வந்து சொல்லியிருக்கலன்றாங்க. நீ என்ன சொல்லியிருக்கன்றாங்க. இல்லைடா நீ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அவங்க கூட பேசுனா ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. நான் எல்லாரும் கூட தான் பேசுகிறேன், அது என்ன டேக்கிட்ட பேசுனா கூட ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவனை போய்ட்டு எப்படி அவாய்ட் பண்ண சொல்கிறியா? உனக்காக நான் அவாய்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்க. நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், நீ கூட தான் உன்னோட லைஃப்பில் வந்து எவ்வளோ ப்ரைவசியாக இருக்கேன் எதனா கேட்குறேன்னா என்ன அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன்றாங்க. அங்கே போய் நான் உனக்கு கம்ப்ளைண்ட்லாம் பண்ண சொல்கிறேன், நீ எவ்வளோ பண்ணுற, ஆனால் அது நீ எதுவும் தப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உன்னை எதாவது கொஸ்டின் பண்ணுறேன்னா என்ன மட்டும் ஏன் நீ இவ்வளோ கொஸ்டின் பண்ணுறேன், நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் என்ன பண்ணுறேன் அப்படி கேட்டுகிட்டே இருக்க தெரியுமா, அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறேன்னு எனக்கு சொல்ல. நம்ம ஜெயக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பாருடா தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி, ரொம்ப லவ் பண்ணுறேன் அதனால தான்றாங்க. ஏன்னா அவன் லவ் பண்ணவே இல்லையா, கொஞ்சமாக லவ் பண்ணுறேன்னா என்னன்றாங்க. இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சிட்டு எப்படியோ ஒரு மாதிரி சமாதானம் பண்ணிட்டாரு. சரி ஓகே சமாதானம் ஆகிட்டாலே கூட போவா அப்படி சொல்ல. போகணுமா? ஆமாம் போகணும் அவரு அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தள்ளி விட்டுட்டு வெளில வந்துடுறாரு. வெளில வந்துட்டு சரி அட்லீஸ்ட் சமாதானமாக வாரானே, ஈவினிங் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வெளில கூட்டிட்டு போய் சமாதானம் பண்ணிடலாம் சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி இருக்க. இங்கே ஈவினிங் டைம் எல்லாருமே ஆஃபீஸ் விட்டு வெளில வராங்க. ஜேகே தான் பார்க்கிங் லாட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே ஜிம்மி தான் இன்னும் கூட பேசிட்டு வெளில வந்துட்டுருக்காரு. அப்போது வந்துட்டு பார்க்குறாரு, இங்கே பாரு அவர் உனக்கு வெயிட் பண்ணுறாரு போ அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் போயிடுறாரு. இப்போ ஜேகே தான் ஜிம்மின்னு பார்க்குறாரு. இப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு கிட்டே வராரு. என்ன எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. வெளில போகிறான்றாங்க. நான் வரல அப்படி சொல்கிறாங்க. வாடா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. சரி கூட்டிகிட்டு போய்ட்டு கொஞ்சம் அப்புறம் வெளில சாப்பிட போகிறாங்க. நைட்டு ஓரளவுக்கு அப்படியும் ஜிம்மினுமே கம்ஃபர்ட் ஆகிடாரு. இது எப்போ நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு கோவம் இல்லை, கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வாங்குறாங்க. ஆமாம் அதுக்குள்ளே தான் வீட்டுக்கு போகணும், கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல. நம்ம ஜேகேயுமே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுறாரு. பாய் சொல்கிறா அட்லீஸ்ட்ன்றாங்க. பாய் போன்றாங்க. இந்த பாய் இல்லை வேறு என்னங்கன்றாங்க. போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு ஒரு கிஸ் போக்கூடாது அப்படின்றாங்க. கிஸ்ஸா அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் மூவிட்டு லைட்டாக போயிட்டு அவர் பெக் பண்ணுறாரு சிக்ஸில். இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய்ட்டு டீப்பாலிக்குள்ளே ஒரு கிஸ் கொடுத்தது. இப்போ ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி உள்ளே போய்ட்டு சிரிச்சிட்டே போகிறாரு. இவனுக்கு இதே வேலை தான், அப்படியே சண்டை போடுவான், அப்படியே வந்துட்டு கத்துவான், அப்படியே கோவம் வந்துச்சுன்னா என்னை வந்துட்டு இவன் பீட் பண்ணல அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே பண்ணுவான். அப்படி பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக அப்படி லவ் பண்ணுறேன் ஹக் பண்ணுறேன் கிஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்மினும் சிரிச்சிட்டே உள்ளே போயிடுறாரு.
இப்படிதான்டா டெய்லியுமே இவங்களுக்குள்ள இப்படி தான் நடக்கும். அதாவது நம்ம ஜேகேக்கு வந்துட்டு எப்போவுமே ஜிம்மின் வந்து டே கிட்ட பேசினா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் டே அண்ட் ஜிம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ்வளோ ஒரு கேரு, அவ்வளோ ஒரு ரொம்ப பாண்டிங் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இவருக்கு வந்து இது பிடிக்காது. ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுவார். டே கிட்ட மட்டும் இல்லை, வேறு யார்கிட்ட க்ளோஸாக இருந்தாலும் இப்படி தான் அவர் பண்ணுவார். ஆனால் டேனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன்னா அங்கே என்னென்ன ஆஃபீஸர் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இந்த டே ஜிம்மின் பேசுறதை பார்க்கும்போது இது பாய் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு மாதிரி கொஞ்சிட்டே இருப்பாங்க அப்படிலாம் சொல்லி வச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் இவருக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஆனால் ஜிம்மின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. டேவும் இவரும் எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை இவர் வந்து ஒரு மாதிரி ட்ரஸ்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி இருப்பாரா, அது அவருக்கு பிடிச்சிருக்காது. அதான் ரீசன். இப்போது நம்ம டே தான் வராரு வந்துட்டு. இப்போது ஒரு 2 டேஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டே தான் கெஃபேல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கேருந்து பார்த்தா அந்த கெஃபே தெரியும். அவங்க ஆஃபீஸ்லேருந்து இவங்க ஆஃபீஸ் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அந்த கெஃபேல உட்காந்துருக்கவங்கள ஒரே ஒரு பில்டிங்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, டே தான் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. டே உங்கள்கிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம என்னன்றாங்க என்னன்றாங்க, நான் போய்ட்டு டே வந்திருக்கேன் போய் பார்த்துட்டு வரேன்றாங்க. டே அவருக்கு தெரியாமல் போன்றாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறேன், நான் ஏன் தெரியாமல் போகணும், அவன் என் ஃப்ரெண்டு ஜஸ்ட் அவன் நான் மீட் பண்ண போகிறேன், இது எதுக்கு நான் தெரியாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, இல்லைடா அவர் தெரிஞ்சால் எதனால்றாங்க, பாரு என்னவும் மற்றவங்க மாதிரி நீயும் போகும், உனக்கு தெரியும்ல டேவுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இருந்தாலும் உனக்கு அவனுக்கு ஃபைட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்றாங்க. இங்கே பாரு அப்படி அவன் ஃபைட் பண்ணானா எனக்கு அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே சேம் டைம் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் நீ அந்த கூட நான் அப்படி தான் இருப்பேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் உனக்காகவும் அப்படி தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு தெரியும் வச்சு போ அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் அனுப்பிடுறாரு. இங்கே டே 5 மினிட் வர்றாரு. சரி டே வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. என்னாச்சிடான்றாங்க. உனக்கு தெரியுமா நான் எனக்கு தோணுது அவருக்கு இப்போ ஓகே சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ வா அப்படின்றாங்க. ஆமாம் அவர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாரா, நீ உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப அதுலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக தெரியுது, எனக்கு வந்துட்டு அவர் அவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா, அவ்வளோ டீசெண்டாக அவ்வளோ ரொம்ப குவைட்டாக ரொம்ப அழகாக பேசுகிறாரு. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், நான் அப்படியே விழுந்துருவேன் தெரியுமான்னு சொல்ல. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காரு. ஆமாடா இப்போ இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா நம்ம ஜேஹோப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. ஜேஹோப்பை தான் ஜிம்மி லவ் பண்ணுறாரு. சாரிடா ஐயோ சாரி, ஜேஹோப்பை தான் லவ் பண்ணுறாரு ஓகேங்களா. ஜேஹோப் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம டே தான் அந்த டைமில் லவ்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அவருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் ஒரு தனியாகவே ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவர் வந்துட்டு நம்ம டே வந்து வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஜிம்மின் வேற ஒரு கம்பெனி நம்ம ஜங்கு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி தான் இப்போ சொல்கிறாரு. அப்போ நீ ஹோப்பியாக என்கிட்ட ஓகே சொல்ல போகிறேன்றாங்க. ஆமாம் ஓகே சொல்ல போகிறேன், எனக்கு எப்படி கன்ஃபர்ஸ் பண்ணுறேனே தெரியலடா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவர் என்கிட்ட எவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணா தெரியுமா, ரொம்ப அழகாக பார்க்கல ஒரு மாதிரி வந்துட்டு நீட் அவுட் பண்ணி ரொம்ப சூப்பராக ப்ரப்போஸ் பண்ணாரா, அதை மறக்கவே முடியாது என்னால் அப்படின்னு. அந்த அளவுக்கு அப்படியே ஜெனியூனா ரொம்ப ஜென்டல்மேன் தெரியுமா ஹோபி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போலாம் வந்துட்டு அவர் ட்ரீமில் டெய்லியும் வந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்ல, ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக அதெல்லாம் ஷேர் பண்ணேன். இது எல்லாத்தையும் ஒரு பர்சன் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம டே வந்து ரொம்ப ஹக் பண்ணிட்டு குழந்தை மாதிரி பேசிட்டு இருப்பாரு நம்ம ஜிம்மின் கிட்ட. ஜிம்மியுமே சேம் அப்படி தான் பேசுவார். அப்படியே அப்போ என் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்றாங்க. அப்போ டே ஹாப்பினா நானும் ஹாப்பி தான். சரி ஓகே, நீ எப்படி வந்து கன்ஃபர்ஸ் பண்ண போகிறேன்றாங்க. அதான் எனக்கு ஐடியா சொல்லல, எனக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குதுடா. அங்கே பாரு கிஃப்டெல்லாம் எப்படி வாங்கணும் எனக்கு தெரியவே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. கிஃப்ட்டு வாங்கணுமா, சரி என்ன வாங்கி கொடுக்க போகிறேன்றாங்க. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு நெக்லஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் நினைக்கிறேன்டா. ஒரு க்யூட்டாக ஒரே ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சு ஒரு மாதிரி நெக்லஸாக வாங்கி கொடுக்கலாமா, ரொம்ப அழகாக இருக்கும்லன்றாங்க. அழகாக இருக்கும்ன்றாங்க. நீ செலெக்ஷன் பண்ணி தரியா, நீ ரொம்ப அழகாக செலெக்ஷன் பண்ண தெரியும், வாங்கி தரியான்றாங்க. கண்டிப்பாக வாங்கி தரேன், எப்போ போகலான்றாங்க. இன்னைக்கு ஈவினிங் போகலாமான்றாங்க. நெக்ஸ்ட் வீக்கு அவருக்கு வந்து பர்த்டே வருதுடா, அப்போ நான் அதை கொடுத்து அவர்கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடுறேன் என்னன்றாங்க. பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ உனக்கு வைக்கவேன்றாங்க. ஐயோ இது உனக்கான பாய் ஃப்ரெண்ட்ரா, அவர் ரொம்ப நல்லது தெரியுமா, ரொம்ப லக்கி நீ அப்படி சொல்லிட்டு டேவை ஜிம்மின் ரொம்ப என்கரேஜ் பண்ணேன். டே வந்து நான் ஜிம்மினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, நீ எப்போவுமே எனக்கு மோட்டிவேஷனாக எல்லாமே நீ தான் இருப்ப, என்னோட மூச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்க. நம்ம ஜிம்மினுமே ரொம்ப ஹாப்பியாக சரி டே போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஈவினிங் போய் வாங்கலான்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து பார்த்துட்டு பேசிட்டு இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்து அந்த ஒரு பர்சன் தான் அப்படியே வந்துட்டு கண்ணில் வந்து அப்படியே ஃபயரே இருக்கும் போல் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த செக்ரட்டரி வந்துட்டு ஒரு மாதிரி ஜேகே சார்ன்றாங்க. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து சுமி ஓகேங்களா. என்ன சுமி அப்படின்றாங்க. சார் உங்களுக்கு தெரியுமா இப்போ நம்ம ஆஃபீஸில் உள்ள எம்ப்ளாயிலாம் அப்படியே கொஞ்சம் கூட வந்துட்டு ஒர்க்கே பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி டைமில் இருக்கப்பெல்லாம் வந்துட்டு கெஃபேக்கு தான் போகிறாங்க. அவங்கள்ட்ட இந்த பொண்ணு டேரக்டாக சொல்கிறது ஜிம்மில் தான் வந்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க சார், ஒர்க்கே பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு யாரையா மீட் பண்ணால் அப்படியே எழுந்துச்சி போகிறாங்கன்னு வந்துட்டு நல்லா போட்டு கொடுக்குது. அப்போ ஜேகேவும் வந்துட்டு
வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு நீ போ அப்படி சொல்லிடுறாரு. இவர் இந்த பொண்ணு மேலே வந்துடுது வந்து பார்க்குது. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக உள்ள வராரு. அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணிட்டு போகுது. அப்போ என்ன பார்க்குறாரு, ஐயே அந்த பிசாசு இதை போட்டு குடிச்சு போலையே அப்படி சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. என்ன தான் போயிட்டு காயிட்டா காய் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறாங்க, ஐ திங்க் இப்போ போகிறாள் இப்போ தான் சூமின்றாங்க. ஆமாம் அந்த பிசாசு என்ன பண்ணுச்சுன்றாங்க. அவள் ஏதோ ஜேகே கிட்ட போய் போட்டு கொடுக்குறான்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஜிமினை பற்றின்றாங்க. ஐயோ அவளுக்கு இதே ஒரு வேலை, இப்போ எந்த இன்டென்ஷனில் அங்கே வேலை பார்க்குறானே தெரியல. நான் அந்த ஜேகே கிட்ட சொல்லி தொலைகிறேன், இவ்வளோ தூக்கடா வேலை விட்டுன்னு அதை பண்ண மாட்டேன்றான் அப்படின்றாங்க. இவரால் தான் ஒரு நாளைக்கு இவனுக்கு பெரிய அது பெரியதுனாவது ஆப்பு இருக்கும் பாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு டேஞ்சரஸ் மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு சரி எதுவும் வந்தாலும் சமாளிச்சுப்பாங்க விட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு வந்து சைடில் உட்காராரு. இப்போ ஜெயக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாரு ரூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப கேஷுவலாக அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. சரிட்டே இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இவர் வந்து உள்ளே வராரு. என்ன ஜெயம் கூப்பிட்றாங்க. அப்படியே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு ஆன் பண்ணுறாரு. அது இல்லைன்னா ஆஃபீஸ் வரும்போது மற்ற நேரத்தில் ஓப்பனாக இருக்கும், ஒரு ஃபுல்லாக எம்டியாக கண்ணாடி கிளாஸ் எல்லாமே தெரியும் அங்கே உள்ள நடக்கிறது. இப்போ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்க்ரீனால் கவர் ஆகிடும். அது என்ன மாதிரினா ஒரு இந்த ஒரு மாதிரி த்ரெட்டன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான். அது வந்து ஃபுல்லாக இது கவர் ஆகிடுச்சு. இப்போ ஜேகே தான் என்ன பண்ணுறாரு, ஜிம்மின் அப்படியே பக்கத்தில் எடுத்து நெக்கை போய்ட்டு அப்படியே ஒரு பைட் கொடுக்குறாரு. அந்த பெயினை அவரால் தாங்கவே முடியல. அப்படியே வழியில் கத்தவே செய்கிறாரு. அப்படியே ஒரு வந்து நெக்கில் நல்லா பைட் பண்ணிட்டு அவர் கத்தும் போது அவர் ஹேண்டையுமே வச்சு அவர் ஹேண்ட் வச்சு ஜிம்மினோட மவுத் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஜிம்மின் கூட டியர்ஸே வந்துருந்து இந்த பெயினில் பார்த்தா ஜேகே கண்ணில் அப்படி ஒரு கோவம் இருக்குது. வந்து பார்க்குறாரு, ஜிம்மினால் தாக்கவே முடியல. ஜேகே என்ன பண்ணிட்டு ஜேகே அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன்றாங்க. நீ ஏன் அப்படி பண்ண அப்படி சொல்ல, நான் என்ன பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ எங்கே போயிட்டு வரேன்றாங்க. கெஃபேக்குன்றாங்க. எதுக்குன்னு சொல்ல, நான் வர சொன்னாதான்றாங்க. அவன் வர சொன்னா நீ போயிடுவேன்றாங்க. ஜேகே இப்படி பேசாத, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒன்று நான் சொல்லியிருக்கேன்றாங்க. இப்போது ஆஃபீஸ் டைமில் எதுக்காக போனேன் அப்படின்றாங்க. அப்படின்னு ஆஃபீஸ் டைமில் இப்போ ஜெமினுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. ஜெமின் மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருப்பார், ஏன்னா அவர் வந்து ரொம்ப சாஃப்டான இதில். அப்போ என்ன சொல்கிறாங்க பாரு, அப்படி நான் ஆஃபீஸ் டைமில் போயிருக்கேன் அப்படின்னா உன்னை என்னால் இந்த ஆஃபீஸில் வந்து ஒரு எம்ப்ளாயை பார்க்க முடியல, நீ வந்துட்டு என்ன பனிஷ் பண்ண நினச்சா என்ன ஃபயர் பண்ணிவிடு, ஓகேவா, என்ன இப்போவே இந்த வேலையை விட்டு ஃபயர் பண்ணிவிடு. அப்படி இல்லைன்னா நீ வந்துட்டு வச்சுக்கேன் வேறு எதனா சஸ்பெண்ட் பண்ண அப்படி பண்ணிக்கோ, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி கேட்காம ஏன் நான் பண்ணக்கூடாதுன்றாங்க. இப்போ மற்றவங்க ஸ்டாஃப் இப்படி பண்ண அப்படி தான் பண்ணுவேன்றாங்க. நான் ஒரு ஸ்டாஃபாக உன்னை இப்போ நினைப்பாக்கல, என்னோட பாய் ஃப்ரெண்டாக அப்படி தான் பார்த்து இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல. ஜேகே ஜிம்மிக்கு வந்து அவ்வளோ வந்துட்டு டேஸ் வருது. இந்த பையனை தாங்கியும் முடியல. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கடிச்சு வச்சிருக்காரு அந்த இடத்த. ஒரு மாதிரி டேரியஸோட. சரி இப்போ நான் போட்டான்னு கேட்குறாங்க. அப்படியே வந்துட்டு அகைன் அந்த ஒரு சோஃபா இருக்குது, அது மேலே தள்ளிட்டு அவ்வளோ டீப்பாக ஒரு கிஸ் பண்ணி லிப்பெல்லாம் பைட் பண்ணி வைக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கோவம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜிம் பயந்த ஒரு கட்டத்தில் பயமாகவும் இருக்குது. ஜேகே ப்ளீஸ் ஜேகே விட்டுரு ஜேகே ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் அப்படி பண்ணுற, நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறேன் உன்ட்ட வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்படி வந்து நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு நெக் வந்துட்டு அப்படி பைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்கே லைட்டாக ப்ளட்டே ஆகுது. இப்போ அதை பார்க்கும்போது தான் ஜேகே வந்து கொஞ்சம் காமே ஆகுறாரு. அப்படி வந்துட்டு தள்ளி வந்துட்டு ஒரு மாதிரி காம் ஆகிட்டாரு. ஜிம்மி எதுவுமே சொல்ல அவ்வளோ பெயின். அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா எந்திரிச்சிட்டு ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹேண்டை வந்து ஜேகே பிடிக்க அவர் லைட்டாக கையை மட்டும் லைட்டாக எடுத்து விடுறாரு, தட்டி விடவில்லை. எடுத்து விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவர் கேபினுக்கு தான் வராரு. வந்துட்டு அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. எதுவும் சொல்லாங்க. என்னோட ஜிம்மின் என்னாச்சுன்றாங்க. ஒன்றும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா காய்ச்சி படுத்து அப்படியே லிப்பில் வந்து ஒரு மவுத் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. பிளட் வந்துட்டு இருக்கு லிப்லான்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு அவருக்கே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படியே சோஃபாவில் வந்து படுத்துறாரு. இவ்வளோ பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்புறம் மெடிசன் எடுத்து அதை அப்ளை பண்ணிட்டு அப்படி படுத்துறாரு. இப்போ என்ன தான் கால் பண்ணுறாரு, என்னாச்சுடா ஏன் போயிட்டான்றாங்க. ஒன்றும் இல்லைடான்றாங்க. உண்மையே சொல்லு, எதுவும் உனக்கு இல்லைன்றாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க. அப்புறம் ஏன்டா சடனாக வீட்டுக்கு போயிட்டான்றாங்க. இல்லைடா கொஞ்சம் அப்செட்டாக இருந்தனாதான்றாங்க, என்கிட்ட போய் சொல்லாதான்றாங்க. சரி ஒன்றும் இல்லைன்றாங்க, நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவர் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுமே ஜிம்மின் வீட்டுக்கு தான் வராரு. வந்துட்டு ஜிம்மினை பார்க்குறாரு. ஜிம்மின் வந்துட்டு இப்போ ஆயில்மெண்ட்டாக அப்ளை பண்ணியிருப்பாரு, ஷர்ட்டு வர கழட்டிட்டு போகிறா. அந்த நெக்கில் வந்துட்டு அப்படியே தெரியுது ஒரு டிஷர்ட் தான் போட்டுப்பாரு. இது என்னடான்றாங்க. ஒன்றும் இல்லைன்னுன்றாங்க. போய் சொல்லாத என்ன பண்ணான்றாங்க. இல்லைடா அவன் கொஞ்சம் இதாகிட்டான் போல், கோவம் ஆகிட்டான் போல், டேக்கிட்ட பேசிட்டு இருந்தானா அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டான் போல், அதான் அந்த மாதிரி பண்ணிட்டான்றாங்க. அவன் என்ன உண்மையாக உன்னோட பாய் ஃப்ரெண்டால் வேறு மாதிரி தான் சைக்கோ பண்ணுறாங்க. அப்படி சொல்லாதடா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படி தான் தெரிஞ்ச விஷயம் தானே, நான் தெரிஞ்சதானே லவ் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நீ எப்படி தான் லவ் பண்ணேன்னு எனக்கு உண்மையாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி லவ் பண்ணா, ஒன்றும் இல்லை, ஒன் டே ஒரு சூப்பர் மார்க்கெட் போனேன், அப்போ பார்த்தேன், தெரியாமல் இடிச்சிட்டேன். அவன் வந்து சாரி அப்படின்னு சொன்னேன். சாரிலாம் வேணாம்னு சொல்லிட்டு
கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே அங்கேயே கிஸ் பண்ணிட்டான்றாங்க. என்னான்னு ஆமாம் அப்படி தான் கிஸ் பண்ணேன். அப்புறம் கேட்டேன் ஏன் இப்படி பண்ணிட்டு, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே என்ன ஃபாலோ பண்ணி வந்தான். அப்புறம் தான் நம்ம காலேஜ் முடிச்சிருந்தோம்மா, ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் அது. அதுக்கப்புறம் தான் நானே வந்துட்டு இன்டர்வியூக்கெலாம் அங்கே போட்டிருந்தேன். அந்த டைமில் தான் இவன் கம்பெனியில் எனக்கு கிடச்சிதுன்றாங்க, ஜாப் கிடச்சிது. அப்போ போகும்போது அங்கே வந்துட்டு இவன் தான் செய்வோன்னு தெரியாது. அப்புறம் வந்து பார்த்தா இவன் செய்வோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னான் நீ இங்கே தான் வேலை பார்க்கணும், நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொன்னான். சரி போ எனக்கு அவன்கிட்ட பிடிச்சிருந்துச்சு அப்படி தான் லவ் பண்ணேன் அப்படி சொல்ல, அவர் வந்துட்டு என்னடா இப்படி ஒரு ஸ்டோரியை சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன்றாங்க, வேறு எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாரு. ஆனால் அவர் இவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி டேரராக ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குன்றாங்க. பரவாயில்ல ஹேண்டில் பண்ணிக்கலாம் விடு, லவ்ல இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன்ட்டு என்கிட்ட சொல்ல மாட்டியா, ஜங்க் இந்த மாதிரி பொசசிவ் ஆகுறாரு, உன்னை உங்ககிட்ட வந்து பேசுனேன் அப்படின்றாங்க. நீ என்ன பேசுகிற, உங்ககிட்டயே வந்துட்டு குழந்த மாதிரி தெரியுமா, அவன் அவ்வளோ வந்துட்டு இன்னசென்ட்டு, அவனெல்லாம் அப்படினால தள்ளி விடவே முடியாது மற்றவங்களுக்காக. அதுவும் ஜேகே என்னோட பாய் ஃப்ரெண்டு தான், இப்போ தான் தெரியும். எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், எனக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. அவனை போயிட்டு இவன் அந்த மாதிரி பொசசிவ் ஆகுறான், நீ என்கிட்ட வந்து பேசாத போ அப்படின்னு தள்ளி விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன பார்க்குறாரு. உண்மையாக உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லாம் கிடைக்க சார் ரொம்ப லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு. உனக்காக நான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டா, ஆமாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன்றாங்க. சரிவா சாப்பிட்லான்ட்டு 2 பேருமே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சரி நான் வீட்டுக்கு போவான்றாங்க. சரின்றாங்க. இப்போ ஓகே தானே உனக்குன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா போயிட்டு வான்றாங்க, இதை டிக்கெட் நடக்கிறதுன்றாங்க. சரி ஓகேடான்ட்டு அவர் போயிடறாரு. இப்போது ஜங்க் தான் கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்காரு. இவர் எடுக்கவே மாட்டேன்றாரு, வீடியோ காலாம் பண்ணுறாரு, அப்படியே கட் பண்ணி விடுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கால் பண்ணிகிட்டே இருக்கும். இவருக்கு ஒரு மாதிரி எடுத்து சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாரு. என்ன ஜேகே அப்படின்றாங்க. கோவமாக இருக்கேடா அப்படின்றாங்க. நான் ஏன் மேலே கோவமாக இருக்கேன்றாங்க. இல்லை என்னை பற்றி தப்பாக தானே நினைக்கிறேன், நீ ஏன்டா இவன் லவ் பண்ணணும், இப்படிலாம் பண்ணுறான் அப்படி தானே நினைக்கிறேன்றாங்க. நான் எப்படி நினைக்கிறேன் அப்படிலாம் நினைக்கல, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அதில் நீ ஒரு விதம் அப்படின்றாங்க. என்ன நான் சைக்கோவான்றாங்க. சைக்கோலாம் கிடையாது, இது ஒரு லவ் சைக்கோ இருக்கலாம் அப்படின்றாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்றாங்க. அவன் தப்பாக சொல்லி அப்படின்றாங்க. தப்பாக சொல்ல இருந்தாலும்ன்றாங்க. சரி ஒன்றும் இல்லை, இப்போ என்ன இது கால் பண்ணன்றாங்க. இல்லை இப்போ ஓகேவான்றாங்க. என்ன ஓகேவான்றாங்க. இல்லை லிப்ஸ்லாம் ப்ளீட் வந்துச்சேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. சரி அப்படியா, ஆமான்றாங்க. சரி ஓகே எனக்கு டயர்டாக இருக்குது, நாளைக்கு பேசுவான்றாங்க. ஏன்டா அவனெல்லாம் எப்போ ஃபோன் பண்ணாலும் பேசிகிட்டே இருப்பான்றாங்க. இப்போ டைம் இல்லாதனால தான்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வச்சிடறாரு. வச்சுட்டு இந்த பக்கம் காய்க்கு தான் கால் பண்ணுறாரு ஜேகே. காயின்றாங்க. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின் ரொம்ப கோவமாக இருக்கானோன்றாங்க. நீ என்ன பண்ணேன்றாங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. நீ என்ன மனுஷனா, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ ஹியூமன் தானே, அவன் வந்துட்டு யார்கிட்டையும் பேசக்கூடாது, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பல டைம் சொல்லிட்டான், அப்படி இருந்து உனக்கு ஏன் எப்படி இதாகுது அப்படின்னு சொல்ல. இவன் உனக்கு ஒன்றும் மேரேஜ் கூட ஆகலை, ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்போது இந்த மாதிரியே அப்படி சொல்ல. இல்லைடா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறானோன்றாங்க. கண்டிப்பாக அவன் இடத்துல வேறு இருந்தால் ஓடி போயிருப்பாங்க, இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் நம்மளுக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டுன்றாங்க. அப்படியே ஜிம்மின் என்னோட போக மாட்டான்றாங்க. நீ பார்த்துட்டே இருக்க, கொஞ்ச நாள் ஓடி போயிடுவோம், நான் விட்டு எங்கன்னா கண்காணாத இடத்துக்கு போயிடுவான்றாங்க. காய் இப்படி பேசாத அப்படின்றாங்க. போடா நீ போத்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்ப, ஃபோனை வைடா, எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு கட் பண்ணி விட்டுறாரு. பாரு இவன் கூட என்ன இப்பெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு படுத்துக்கிறாரு. நாளைக்கு சமாதானப்படுத்திடலாம், ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம் போல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. என்ன பண்ணுறது, எனக்கு கோவம் வருது, அவ்வளோ லவ் வச்சுருக்கேன், அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாதிரி ஒரு புலம்பிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிம்மின் தான் ஆஃபீஸ் வர்றாரு. நம்ம ஜேகே தான் ரொம்ப நேரமாக வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இவர் ஜிம்மின் வந்ததுமே வந்துட்டு அந்த கூப்பிடுறாரு. இப்போ எதுக்கு கூப்பிட்றான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. போனதுமே ஜேகே அழகாக வந்துட்டு ஜிம்மில் ஒரு மாதிரி கையை ஹேண்டை பிடிச்சி எடுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறாரு, மாதிரி லேப்பில் உட்கார வச்சுட்டு சாரி அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகே தான் அப்படின்றாங்க. சாரிடா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. இல்லை நீ தெரிஞ்சு தான் பண்ணேன் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. சரி சாரி அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. இங்கே பாரு ஜேகே, நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா, அவன் வந்துட்டு என்னோட பர்சனை லவ் பண்ணுறான், நீ புரிஞ்சுக்கோ, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத என்ன, நான் சாரிடா, அங்கே பாரு அவன் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாத என்ன, அவன் ரொம்ப பாவம், இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டால் அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுவான். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நம்மளால் இப்படி ஒரு இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அப்படின்றாங்க. அப்போ நீ சொல்லவே இல்லையா, நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக, நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டாக உங்களுக்கு தெரியும், அவன் தான் ஹாப்பியாக தான் இருக்கான், நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி தெரிஞ்சுன்றாங்க. அப்படி இருக்கும். ஆமாம் அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்காக நீ வந்துட்டு பொசசிவ் ஆகுற, நானே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்ககிட்டயும் அவனை பற்றி சொல்லிட்டேன், அப்புறம் உனக்கு என்ன தான் பிரச்சனைன்றாங்க. இல்லை நீ டேக்கிட்ட இல்லை வேறு யாருக்கிட்டையும் இவ்வளோ க்ளோஸாக இருந்தால் எனக்கு அது பிரச்சனை தான்ன்றாங்க. அச்சோ என்னால் சமாளிக்க முடியல
ஜங்குக் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்னன்றாங்க. இது மாதிரி போய்கிட்டுன்னு வச்சுக்கோயேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லவ்வில் வந்து ட்ரஸ்ட் வேணும் ஜேகே அப்படின்றாங்க. இல்லை நான் நம்புகிறேன் அப்படின்றாங்க. நம்புறது தான், ஆனால் இவ்வளோ பசங்களாக இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. ஓகே புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கியான்றாங்க. இல்லை கோவமெல்லாம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்றாங்க. சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சீக்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணி ஒரு மாதிரி கொஞ்சிறாரு. ஜிமின் ஒரு மாதிரி காம் ஆகிட்டு சரி ஓகே ஒர்க் இருக்கு போகிறேன்றாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம இங்கே ஜிமின் வேலை போயிடறாங்க. இதெல்லாம் ஒரு பர்சன் அப்படியே பார்த்து அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ கோவம் வருது. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் இவர்கிட்ட, ஆனால் இவர் வந்துட்டு இவங்ககிட்ட மட்டும் இப்படி இருக்காரு, இவங்க என்ன தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க அந்த பர்சன். பார்த்துட்டு வேறு ஒன் டே இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறாங்க. யாருன்னா செக்ரட்டரி இருக்காங்கல்ல அந்த சுமின்னு சொன்னே அவள் தான் அந்த மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு தான் ஒரு கால் வருது, பாருங்கள் சார் இந்த மாதிரி உங்களுக்கு 1 வீக் வந்து மீட்டிங் வந்து ஃபாரினில் இருக்குது, நீங்கள் ரெடியாகுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சடனாக வந்துட்டோம் ஆமான்றாங்க. சரி ஓகே அப்போ ஜிம்மின்ட்டு போய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஜிம்மின் வந்து தேடிட்டு வராங்க. ஜிம்மின் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மின்றாங்க என்ன ஜேகேன்றாங்க. ஒரு நிமிஷம் கூட வாடான்றாங்க. சரிட்டு இவர் போகிறாரு. போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் டெரஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சு ஜேகேன்றாங்க. இல்லைடா எனக்கு 1 வீக் மீட்டிங் இருக்காம்மா ஃபாரின்லன்றாங்க. சரின்றாங்க. நான் நல்லா போகிறேன், நான் போயிட்டு வரைக்கும் நீ சேஃபாக வரேன்றாங்க. நான் இருந்துக்கிறேன், இதில் போய் என்ன இருக்குது அப்படின்றாங்க. நான் போயிட்டு வந்து உனக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ண நினச்சிட்டு இருக்கேன்றாங்க. சர்ப்ரைஸா என்னன்றாங்க. அதான் சொல்கிறேனே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்றாங்க. சரி சேஃபாக போ என்னன்றாங்க. நான் போகிறேன், ஒரு 1 வீக் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக போயிட்டு ஜிம்மில் வந்து கிஸ் பண்ணிட்டு அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. நீ சேஃப் ஆயிரே, நான் வந்து பார்ப்பேன், வந்து பார்த்துட்டு உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக இங்கே நம்ம ஜேகே தான் வந்துட்டு 1 வீக் ஃபாரின் தான் போகிறாரு. இந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு ஒரு 2 days ஃப்ரீயாக இருந்துருப்பாரு. இப்போ தான் நம்ம டேஸ் ஞாபகம் வருது, இந்த மாதிரி நெக்லஸ் வாங்கணும்னு சொன்னானே சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்றாங்க. டே என்னடா நெக்லஸ் வாங்கணும்னு சொன்னால் மறந்துட்டுறாங்க. இல்லைடா நீ ரொம்ப ஒர்க்காக இருந்தியா, சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நீ எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிறே அப்போ கொடுக்கலாம், அதான் 1 வீக் இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்றாங்க. இன்னும் 2 days தானடா இருக்குது ஹோபி அவங்க பர்த்டேக்குன்றாகவும் ஆமான்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்கலாம், நான் ஃப்ரீ தான்றாங்க. அப்படியே ஆண்டாங்க. ஆமாம் சரின்ட்டு 2 பேரும் போயிட்டு நெக்லஸ் தான் வாங்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது நெக்லஸ், ரொம்ப அழகாக இருக்குல்லன்றாங்க. ஆமாங்க பாரு நீ எப்போவுமே பெஸ்ட்டாக தான் செலெக்ஷன் பண்ணுவேன், அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தான்றாங்க. சரி ஓகே இது ஹோபி எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்ன கொடுக்க போகிறான்றாங்க. வேறு என்ன கொடுக்கணுன்றாங்க. நெக்லஸ் மாதிரி ஒரு 2 ரிங்கு வாங்கிக்கடான்றாங்க. ரிங்குமா ஆமாம் ரிங்கு வாங்கிக்க நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரோட ஃபிங்கர் சைஸ்ன்றாங்க. இவர் ஒரு ஃபிங்கர் சைஸ் சொல்கிறாரு, இது கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்கிக்கலான்ட்டு 2 ரிங்கு ஒரு நெக்லஸ் அழகாக வாங்கிக்கிறாங்க. வேறு என்ன வேணுன்றாங்க. வேறு என்னடா வாங்கலான்றாங்க. நீ கொடுக்க போகிறான்ல கன்ஃபர்ஸ் பண்ண போகிற அன்றைக்கி நல்லா வந்து ரெட் ரோஸாக வாங்கிக்கோ, ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா பெரிய அதுவும் ஃப்ரெஷ்ஷான ரோஸாக வாங்கிக்கோ, அந்த பொக்கே பிளாஸ்டிக் பொக்கெலாம் வாங்கிடாதுன்றாங்க. சரி ஓகேன்றாங்க. அழகாக வந்துட்டு நீ கன்ஃபர்ஸ் பண்ணிவிடுவேன்றாங்க. ஜிமினா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேன் தப்பாக நினச்சிக்கூடாதுன்றாங்க. நீ என்கிட்ட நான் என்னடா தப்பாக நினச்சிக்க போகிறேன் சொல்லு என்னன்னு சொல்ல. இல்லை ஜிமினா நான் வந்துட்டு உன்கிட்ட பேசி காமிக்கவா, நான் எப்படி பேசணுன்ட்டு, நான் எதாவது தப்பாக இருந்தால் நீ சரி பண்ணி எனக்கு வந்து மிஸ்டேக் இருந்தால் சரி பண்ணி சரியான்றாங்க. சோட்டே இங்கே பாரு உன்னோட மனசில் உள்ளதை நீ சொல்ல போகிறட்டே, அது என்கிட்டலாம் சொல்லி ரிஹர்சல் பார்க்கலாம் ஒன்றும் இல்லைடா. சரியா நீ போய்ட்டு டேரெக்டாக உங்கள் மனசு இருக்கும் அப்படியே சொல்லுடா, அது இப்படி தான் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு கவிதை மாதிரி சொல்லணும், இல்லை ஒரு மாதிரி ஒரு மாதிரி லிரிக்ஸ் மாதிரி பண்ணணும், அப்படிலாம் இல்லைடா, நார்மலாக உன் மனசு உள்ளதா நீ அப்படியே ஓப்பனாக சொல்ல, கண்டிப்பாக ஒரு பிடிக்குன்றாங்க. இல்லை ஜிமினா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் இதெல்லாம் சொதப்பிட்டேன் என்ன பண்ணுறது, ப்ளீஸ்டா நான் உங்ககிட்ட ஒரு டைம் சொல்லுவான்றாங்க. சரி ஓகே என்று இப்போ வந்து இருக்கிறது ஷாப் தான். சரி வா நம்ம என்னோடய கம்பெனியில் டெரஸ் வந்து ஃப்ரீயாக தான் சும்மா தான் இருக்கும், நீ அங்கே வந்து சொல்லுன்றாங்க. சரி ஓகேவான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு தான் நம்ம ஜிமினுட்டையும் வராங்க. வந்துட்டு இப்போ சொல்லுன்றாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துக்கிறாரு அந்த பெஞ்சில். பட் எதை இக்னோர் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னீங்கல்ல லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு அந்த ஃபீலிங்ஸே இல்லை, நான் ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டேன் நீங்கள் சொல்லும்போது. ஆனால் நீங்கள் அந்த கன்ஃபர்ஸ் பண்ண போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே சொல்லும்போது அவ்வளோ க்யூட்டாக சொன்னீங்க. உங்களுக்கு எப்போ ஃபீலிங்ஸ் வருதோ அப்போ சொல்லு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போன அந்த டேக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. உங்களுக்கு பற்றின உங்கள் ஞாபகம் மட்டும்தான் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. எந்த இடத்துல பார்த்தாலும் நீங்கள் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண அந்த இதான் வந்துச்சு. எனக்கு யாராவது என்கிட்ட பேசும்போது இல்லை மற்றவங்க யாராவது லவ் பண்ணுறா 2 பர்சன் போனாலும் எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துடும். சடனாக உங்கள் கூட நான் அப்படி இருக்கணும் அப்படின்ற தாட் எனக்கு வந்துச்சு. உங்களோட ஸ்மைலு உங்களோட ஃபேஸ் அப்படி வந்துட்டு எனக்கு எப்பவுமே ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு ஜென்டில்மான ஒரு பர்சன், எவ்வளோ அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணீங்க, நான் வெயிட் பண்ணுறேன், உனக்கு எப்போ லவ் வருது அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களா,
அந்த டேவே ஃபாலோ ஆகிட்டேன். ஆனால் வந்துட்டு அது ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அது லவ் தான் அப்படின்னு கரெக்டாக இதாக எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தேங்க்யூ. நான் வந்துட்டு ரொம்ப அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அது இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி கன்ஃபர்ஸ் பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ தான் நீங்கள் இப்போது எனக்கு என்னோட மனசில் ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க, என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இது எல்லாத்தையும் நீல் டவுன் பண்ணி நம்ம ஜிமின்கிட்ட ஒரு அந்த ரிங் பாக்ஸ் இருக்குல்ல அதையே காமிச்சு ஒரு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணேன். இது வந்து ஹோபி அப்படின்னு நினச்சி டே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இதை நம்ம அந்த சுமி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே வீடியோவாக எடுத்துடுறா. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவங்க பேசின ரெக்கார்டிங் எதுவுமே இல்லை. இது ஜஸ்ட்டு வந்துட்டு எல்லாமே வந்து வீடியோவை மட்டும்தான் இருக்குது. அப்போ ஜிம்மின்மே ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணி ஹோபியாக இருந்தால் எப்படி இருப்பாரோ அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணேன். நான் வந்துட்டு வெயிட் பண்ணது வந்து வேஸ்ட் ஆகலை பற்றியா, எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஏன்னா என் மேலே உங்களுக்கு லவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிட்டேன்றாங்க. நான் என்னோட முன்னாடி அப்படின்னா என்னோடய ஃபுல் ஹார்ட்டோடு நான் வந்துட்டு ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்னோடய மனசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. அந்த ரீசனால் தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ கன்ஃபர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உண்மையாக சொல்கிறாங்களே, உண்மையாக தான் நான் சொல்கிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுறேன். உங்களை மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்றேன். நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்களே, நீங்கள் எப்போ மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்கிறீங்களோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, என்னோடய லவ்வையும் என்னையும் அப்படி சொல்லிட்டு நான் சின்னதாக எவ்வளோ தப்பு பண்ணால் கூட என்னை மன்னிச்சிடுறீங்களா, ஏன்னா அதை சரி பண்ணி என்னை என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு சொல்கிறாங்க. என்கிட்ட உள்ள மைனஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு சொல்லி கேட்க ரொம்ப ஜிம்னத்து அவளே ஹோப்பியாகவே நினச்சி கண்டிப்பாக உங்ககிட்ட என்ன மைனஸ் இருந்தாலும் சரி ப்ளஸ் இருந்தாலும் சரி அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேன். உன்னோட மைனஸ் வச்சு நான் மனசில் வச்சுக்க மாட்டேன், உனக்கு ப்ளஸ்ஸை மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த ரிங்கை வந்து வாங்குறாங்க. இதை அப்படியே ஒரு வீடியோவாக இவங்க கேப்சர் பண்ணிடுறா. கேப்சர் பண்ணிட்டு ஓகே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு ஸ்மைல் பண்ணிட்டு போக இங்கே ஜெமீன் தான் வந்துட்டு ஃபைனலாக நீ இப்படி தான் சொல்ல போகிறேன்றாங்க. ஆமாம் அவ்வளோதான், உன்னோட மனசில் உள்ளது அப்படியே நீ சொல்லிட்டு வேறு எதுவும் நீ சொல்ல வேணாம் சரியா, ஜஸ்ட்டு நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்றத நீ சொல்லுன்னு சொல்ல அச்சோ தேங்க்ஸ் ஜெமினா, என்னோட நர்வஸ்லாம் போயிடுச்சு, நான் இப்படியே போய் சொல்லிடுவான்றாங்க. சொல்லு இப்போ என்ன பண்ணுற, அந்த ரிங்குக்கு பதிலாக அந்த ரோஸை வந்து அந்த பொக்கே இருக்குல்ல அந்த ரோஸை வந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த ரிங்கெல்லாம் கொடுத்துரு சொல்கிறாங்க. அவருக்கு பர்த்டே தானே நிற்கிறாங்க. ஆமாம், அதுக்கப்புறமா கேட்கும் வாங்கிக்கோ, அவருக்கு என்ன ஃப்ளேவரில் பிடிக்கும் அதை வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் கேக் வெட்டிட்டு நீயே வந்துட்டு கேக்லாம் எடுத்துகிட்டு போ, டெக்கரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே எனக்கு கேக் டெக்கரேட்லாம் பண்ண தெரியும், அதெல்லாம் நானே பண்ணிடுறேன்றாங்க. அப்புறம் வந்துட்டு அதில் கேக்கில் எழுதிடுறேன் ஐ லவ் யூ ஹோப்பின்னு அதில் எழுதி கொடுன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக ஆமான்னு சொல்கிறாங்க. அச்சோ தேங்க்ஸ் ஜிம்னான்னு சொல்லிட்டு டே போய் ஜிம்னா ஹக் பண்ணிக்க பரவாயில்லடான்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஹக் பண்ணுற அந்த ஒரு சீனையும் அவள் எடுத்து என்னன்னா ஆட் பண்ணிக்கிறா. அப்போ வந்து சரி போகலாமான்றாங்க. போகலான்றாங்க. இப்போது ஆஃப்டர் ஒரு 3-4 days இருக்கும்டா, 1 week ஆகிருக்கும் ஆல்மோஸ்ட்டு. அப்போ தான் ஜேகே வந்துட்டு அவ்வளோ கோவமாக ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. இந்த 4 days ஜேகே ஜிம்மினுக்கு கால் பண்ணியிருக்கே மாட்டார். ஜிம்மினுமே வந்துட்டு சரி மீட்டிங் விஷயம் போயிருக்காரு, அப்போ பிஸியாக தானே இருப்பார், நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தாலும் அவங்க பிஸ்னஸ் மேன் தானே சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு கண்டுக்கிறதுக்கே மாட்டார். சரி இருக்கட்டும் வந்ததுக்கப்புறம் பேசிக்க தான் போகிறோன்ட்டு ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப அழகாக அவருக்கு இதாக இருக்கார். இப்போ ஜேகே தான் வந்துட்டு ஃபைனலாக அவர் இங்கே ஃபாரினுமே வந்துடுறாரு, இங்கே ஓன் கண்ட்ரிக்கே வந்துடுறாரு. வந்துட்டு ஆஃபீஸ் தான் வர்றாரு, வந்துட்டு பார்க்குறாரு ஜிம்மின் தான் சீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போது ஜிம்மின் தான் கூப்பிட்றாரு. கூப்பிடுவோம் ஜிம்மின் சரி 1 week அப்புறம் பார்க்குறான், ரொம்ப மிஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஜிம்மினுமே ரொம்ப ஆசையாக வந்து பார்க்குறாரு. ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வந்தீங்கன்றாங்க. எப்போ வந்தேன், ஏன் எப்போ வந்தேன்னு கேட்குறியா எதுக்கு வந்தேன்னு கேட்குறியான்றாங்க. ஜிம்மின் கொண்டு போகிறல ஜேகே என்ன சொல்கிறான்றாங்க. இல்லை எப்போ வந்தேன்னு கேட்குறியா எதுக்கு வந்து அப்படின்னு கேட்குறியான்னு கேட்குறான்றாங்க. ஜேகே நீ சொல்கிறது எனக்கு புரியல ஜேகே அப்படின்றாங்க. புரியுதியா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி லவ் ப்ரப்போசல்லாம் எப்படி இருந்துச்சுன்றாங்க. லவ் ப்ரப்போசலாம் என்ன சொல்கிற ஜேகேன்றாங்க. எப்படி உனக்கு டபுள் பாய் ஃப்ரெண்ட் வேணுமான்றாங்க. ஜேகே நீ என்ன சொல்கிறேன்னு புரியல ஜேகே, தெளிவாக சொல்லு என்ன சொல்கிற நீ, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தனை சுற்றிட்டு இருக்கலன்றாங்க. ஜேகே நீ தப்பாக பேசுகிற, யாரை பற்றி பேசுகிறேன்றாங்க. எப்போவே போய்ட்டு ஹக் பண்ணுவியே அந்த கெஃபேல போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு ஏதோ கொஞ்சிட்டே ஒரு மாதிரி கிழிஞ்சு பண்ணிகிட்டே இருப்பியே அவன் தான்றாங்க. ஜேகே நீ டேவை பற்றி தப்பாக பேசாத, டே அந்த மாதிரி பர்சன் இல்லை சரியான்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ எதுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்க, ஏன் அந்த சடனாக இந்த மாதிரி கேட்குறேன்றாங்க. அப்போது ஜேகே அந்த வீடியோ வந்து காமிக்கிறாரு. அதில் வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் இருக்குது. எப்படி ரொம்ப அழகாக கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான் போலையே, நாங்களும் பண்ணல தானே, நான் ஜஸ்ட்டு ஒரு ஆர்டினரியாக நான் உன்னை பார்த்தேன், ஒரு மாதிரி ஹக் பண்ணி கிஸ் பண்ணி வேறு மாதிரி சொல்லிட்டேன், இந்த மாதிரி பண்ணலையோ அதான் உனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஜேகேன்னு தப்பாக பேசுகிறேன், அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு அங்கே என்ன நினச்சின்னு கேளுன்றாங்க. கேட்கணும்னு அவசரமே இல்லை எனக்கு சரியா, நீ எவ்வளோ ஒரு சீப்பான ஒரு பையனை எனக்கு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டே தெரியல, பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தானா வேறேன்றாங்க. அப்படியே ஒரே ஓங்கி ஸ்லாப் தான் ஜிமினு.
இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசின அவ்வளோதான் பார்த்துக்கோன்றாங்க. ஜஸ்ட்டு உன்னை லவ் பண்ணேன் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இதோட விடுறேன்றாங்க. ஜேகேக்குமே கோவம் வந்து ஜிம்மில் பிடிச்சலாம் பண்ணிடுறாரு. எவ்வளோ என்கிட்ட எப்படிலாம் சீட் பண்ணிட்டு இருந்திருக்க, ஆனால் ஏன் மேலே நீ ஹேண்ட் வைக்கிறல அப்படின்னு சொல்கிறாங்க. என் கம்பெனியில் உனக்கு இடமே இல்லை, என்னோடய லைஃப்பில் என்னோடய ஃபேஸ் நீ பார்க்கக்கூடாது, வெளில போயிடுறாங்க. ஜிமினுமே சேம் நானும் தான் சொல்கிறேன். என்றைக்குமே லைஃப்பில் நீ வந்துடாது சரியா. உன்ன மாதிரி ஒரு பர்சனை லவ் பண்ண பாரு, அதுதான் நான் லவ் பண்ண தப்பு. ஆனால் உன்னை லவ் பண்ணேன்னா அதான் தப்பு. ஒரு ட்ரஸ்ட்னால் என்னன்னே இல்லாமல் தெரியாத ஒரு பர்சனை போய் லவ் பண்ணியிருக்கேன் பாரு சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிமின் வந்துட்டு நம்ம ஜேக்கே வந்து ஒரு டைம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஒரு நெக்லஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அதை கழட்டி ஜேக்கோட ஃபேஸில் விட்டு இருந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடாரு. அப்புறம் இந்த இது நடந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் இருக்கும்டா. 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஜேகே வந்துட்டு இந்த 7 இயர்ஸ்மே அவர் வேறு யாரையுமே பார்த்துருக்க மாட்டார். இப்போ காய் தான் ப்ரெசென்ட்டில் காய் சொல்கிறாரு. இதெல்லாமே வந்து நடந்து முடிஞ்சது. இப்போ காய் கேட்குறாரு, வேறு யாரையா டேட் தான் பண்ணேன்டா, இவ்வளோ நாளாகிடுச்சு, உனக்கு வந்துட்டு எவ்வளோ ஏஜ் ஆகுது, என்ன யாருமே மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன்ற, யாரையும் பார்க்கவே மாட்டேன்ற, எப்படி இப்படியே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவன் தான் என்ன சீட் பண்ணிட்டு போனான், ஆனால் அதுக்காக நானும் அப்படி கிடையாதுன்றாங்க. அவன் தான் சீட் பண்ணுறான்னு நீ சொல்கிறல, அவன் சீட் பண்ணவே இல்லை, நாங்கள் எல்லோரும் சொல்கிறோம். எல்லாருமே சொல்லுவாங்க ஜிம்மின் அந்த ஒரு பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாம், உனக்கு எப்படி அந்த வீடியோ கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏன் அந்த வீடியோ யார் கொடுத்தான்னு இப்போ தெரியும் உனக்குன்றாங்க. இல்லை நான் சொல்கிறேன், சொல்லு அந்த வீடியோவில் யார் கொடுத்தா உனக்கு எப்படி தெரியும் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுமிதா அனுப்பியிருந்தான்றாங்க. அப்போ சொல்கிறாரு, அதில் என்ன இருந்துச்சு அதில் பேசுனதுன்றாங்க. அவங்க பேசுனதா இல்லை, அவங்க வீடியோ மட்டும் தான் இருந்துச்சுன்றாங்க. அதை நம்பி தானே நீ அவனை பிரேக்கப் பண்ணுறாங்க. ஆமாம் அப்படின்ற அவர் கேட்குறாரு. அதை தவிர ஒரு என்ன ஆதாரம் வேணும், அதான் அவ்வளோ கிளியராக வந்துட்டு அவன் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தான், இவனும் அக்செப்ட் பண்ணிட்டு ஹக் பண்ணியிருந்தானே அப்படின்னு சொல்ல அதை மட்டும் தானே நம்புறியான்றாங்க. அது உண்மை தான், அவன் என்னை சீட் பண்ணியிருக்கான், ஆனால் நான் உண்மை லவ் பண்ணேன் அந்த ஒரு ரீசனுக்காக தான், என்னால் வேறு யாரையும் நினச்சே பார்க்கணுன்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போ அவனாக தான் லைஃப்பில் நல்லா இருக்கணுன்றாங்க. அப்போ ஜேகே பார்த்து மறைக்கிற, நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்லை அவனுக்கு ஃப்ரெண்டான்னு சொல்கிறாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன்னா இந்த டைம் உனக்கு ஏன் நான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன்றாங்க. என்னன்னா, ஆமாம் ஒரு டைமாவது அவன் பேச நீ சான்ஸ் கொடுத்தியா, இல்லை அவன் என்ன சொல்கிறான்டா கேட்டியா அப்படின்றாங்க. நீ ஸ்டில் அவனை தான் நம்புறேன்றாங்க. ஆமாம், எனக்கு அவனை பற்றி அதிகமாக தெரியாது, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணால் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக எனக்கு தெரியும், நான் அப்பப்போ பேசியிருக்கேன், சம்டைம்ஸ் உனக்காக போய் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு தெரியும் அவன் கேரக்டர் கண்டிப்பாக அப்படி கிடையாது, நான் நம்புவேன் அப்படி சொல்லிட்டு காய் வெளில போயிடுறாரு. இப்போது ஒரு 7 இயர்ஸ் இருக்கும்ல, 7 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போது ஒரு மாலில் தான் ஜேகே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அங்கே ஒரு பேபி தான் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஓடிக்கிட்டே இருக்குது, அது நிற்காம. அப்போ ஒரு பர்சனை பின்னாடி வந்துட்டு, அச்சோ அங்கே இல்லை, என்னால் முடியல, ஏங்க பாரு ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாப்பா இல்லைடா, என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்காரு. அம்மா என்ன பிடிங்க அப்படி சொல்லிட்டு அந்த பேபி ரொம்ப அழகாக கொடுக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு பர்சன் தான், ஐயோ என்னால் முடியல, இப்போ இவ்வளோ துருத்துருன்னு இருக்காளே இவ, அப்படி அவர் மாதிரியே, அவர் அப்படி தான் எப்போ பார்த்தாலும் துருத்துருன்னு ரொம்ப ஆக்டிவாக ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருப்பார், அவர் மாதிரி தான் இவ்வளோ இருக்கா அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு ஹோபியா நில்லுன்றாங்க. வந்துட்டு அந்த பேபி நின்றுடுது. இந்த வாய்ஸை கேட்டதும் ஜவுதத்தை திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது நம்ம டே தான், ஆமாடா அங்கே நிற்கிறது டே தான், அந்த பாப்பா வந்துட்டு நம்ம டேயோட பேபி தான். அந்த பாப்பா பேர் ஹோபியா. ஹோபியா நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா அது கேர்ள் பேபி. ஹோபியா நில்லுமா, என்னால் ஓட முடியலான்றாங்க. அச்சம்மா ஓடிவாங்க, இதே டாடானா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிடிச்சிருப்பாங்க தெரியுமான்றாங்க. அவர் பிடிப்பார், அவர் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுவார், அவர் ஒன்று பிடிப்பார், என்ன பிடிக்க முடியுமோ, என்னால் பிடிக்க முடியுமா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு டே ரொம்ப டயர்டாக வந்து இங்கே வாரு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியோட ஹேண்டை பிடிக்க. அப்போது ஜங்குக் தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து டேக்கிட்ட வர்றாரு. கிட்ட வந்துட்டு, ஃபைனலாக என் லவ்வே கிட்ட பிரிச்சுட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் ஞாபகம் வருது டேக்கு. ஓ அப்படி சொல்லிட்டு, இப்போ அதுக்கு என்ன பண்ணுன்ற அப்படி சொல்லி கேட்கா. உனக்கு எவ்வளோ தைரியம் இல்லை, எவ்வளோ அழகாக இருந்த ஒரு லவ்வர்ஸை வந்துட்டு எப்படி பிரித்து உனக்கு இப்படி ஹாப்பியாக இருக்கல போன்றாங்க. இது யார் உன் பொண்ணு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இவன் பொண்ணு, இவன் என் பொண்ணு தான், நான் ரொம்ப லைஃப்பில் ஹாப்பியாக தான் இருக்கேன், இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கேட்டே ஒரு மாதிரி கோவமாக கேட்க. அப்போ வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டினஸ்ஸே இல்லையா, இன்னொருத்தவங்களோட பாய் ஃப்ரெண்டை போயிட்டு நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டோமே அப்படி சொல்லிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற பேர் நேம்லன்றாங்க. அப்போ டே பார்க்குறாரு, யார் நீ அவனுக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படி சொல்லி கேட்க. வந்துட்டு ஏன் அதில் என்ன உனக்கு என்ன அதில் டவுட்டுன்றாங்க. எப்போ நீ அவனுக்கு பாய் ஃப்ரெண்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கா. டே பார்க்குறாரு, ஜங்குக் பார்க்குறாரு, என்ன சொல்கிறேன்றாங்க. நீ என்னைக்காவது நான் ட்ரஸ்ட் பண்ணியிருக்கேன்னுன்றாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து போ அப்படி சொல்லிட்டு தள்ளிட்டு ஹோபி நம்ம பாப்பாவை தூக்கிட்டு டே தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பாப்பா பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஹோபி தான் வேகமாக வர்றாரு. டே நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டேன் பாரு அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு. வாங்கிட்டீங்களா ஹோபின்றாங்க. எல்லாம் வாங்கிட்டேன்டா. அங்கே ஒரு ஹோபியா அவள் பாப்பாவை தான் கூப்பிட்றாரு. பாப்பா நீ ஏன் இவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கா, அவங்க அம்மாவுக்கு டயர்டாக இருக்கும்ல, நீ எப்போ தான் ஓடிட்டே இருக்கா, எதுக்கு அம்மா ஓட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ பேபி அதை திட்ட. டாடா எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பேபி ஒரு மாதிரி சொல்ல.
அப்போட்டே தான் விடுங்க ஹோபி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணேன். அப்போது ஜங்குக் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த பாப்பா என்ன சொல்லுது, அவங்க டாடான்றாங்க. என்னம்மான்றாங்க. அந்த அங்கிள் இல்லை நம்ம அம்மாவை வந்து திட்டுறாங்கன்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க பயன் பண்ணுறா ஜம்ப் நின்றுருக்காரு. டே யாரு யாரு உன்னை யார் திட்டினது அப்படி சொல்கிறாங்க. ஹோபி அது ஒன்றும் இல்லை நம்ம போகலாம் வாங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை யார் உனக்கு திட்டினதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லை ஹோபி பரவாயில்லன்றாங்க. டே சொல்லு யார் உனக்கு திட்டினா அப்படின்னு சொல்லி கேட்க. நம்ம ஹோபியா தான் டாட்டா அதுவும் அந்த அங்கிள் தான் நம்ம அம்மாவை திட்டுறாங்க. நம்ம அம்மா கூட கோமாத பேசுனாங்க அப்படின்னு சொல்ல. என்னாச்சு டே அப்படின்றாங்க. அப்போ டே தான் வந்துட்டு ஒன்றும் இல்லை ஹோபி அது ஒரு கிராஸ் டாக் நினச்சிக்கோங்க வாங்க போகலாம் சொல்ல. அப்போ ஜங்குப்ல அப்படியே முறைச்சிட்டே கோவமாக பக்கத்தில் வராரு. வந்துட்டு அவன் என்ன சீட் பண்ணா நீ அவனை சீட் பண்ணிட்டு இவங்க கூட மேரேஜ் பண்ணியிருக்க அப்படி தானே சொல்லி சொல்ல. ஹோபி கூட அவ்வளோ கோவம் வருது. நீ யாரை பற்றி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹேண்டே வாங்கிட்டாரு. டே தான் ஹோபி வேணான்றாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது ரொம்ப இதாகிடும் வாங்க போகலான்னு சொல்ல. அப்போ ஜங்குக்கு ஒரு கோவம் வருதுங்க பாரு. ஃபர்ஸ்ட் நீ எல்லாமே என்கிட்ட பிரிச்ச இப்போ அவனை ஏமாத்திட்டு இன்னொருத்தவங்க கூட அப்படின்னு சொல்ல அவர் ரொம்ப கோவம் வருது. ஹோபி ஜங்குக்கு வந்து அடிச்சிடுறாரு. ஒரு மாதிரி செலவு பண்ணிடுறாரு. நீ யாரை பார்த்து தப்பாக பேசிட்டு இருக்கா. என்னுடைய ஒய்ஃபு இந்த மாதிரி பேசுறது வச்சுக்க அவ்வளோதான். யார் ஃபர்ஸ்ட்டு எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல. அப்போ வந்துட்டு ஜங்கு தான் உங்கள் ஒய்ஃபுன்னு சொல்கிறீங்களே இவங்க என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமான்றாங்க. என்ன பண்ணான்னு சொல்ல. என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட பிரித்து எடுத்துகிட்டு வந்தான். இப்போ அவனை விட்டுட்டு உங்கள் கூட வந்திருக்கான். இப்போ என்ன நீங்கள் ஒரு மேரேஜ் தானே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேபி உங்களோட தானேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹோபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே இவன் என்ன சொல்கிறான்றாங்க. ஹோபி அவன்கிட்ட எது சொல்லாதீங்க வாங்க போகிறான்றாங்க. அப்போ ஹோபி தான் வெயிட் பண்ணுறேன் டேன்றாங்க. நீ யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன் இவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஜிமின் உனக்கு தெரியாதுன்றாங்க. ஜிமின் டேவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்க. உனக்கு ஜிமினை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்க. நீ அப்போ நீ ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜங்கு பார்க்குற. அப்போ என்ன உங்களுக்கு தெரியுமான்றாங்க. நம்ம டே தான் ஹோபி மட்டும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை டே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டேபிள் உட்கார வைக்கிறாரு. இப்போ சொல்லு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க. இதுக்காக நீ அப்படி பேசின என்னோட டேக்கிட்டான்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இல்லையான்றாங்க. எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்ல. அது எப்படி அவனை இன்னொரு பர்சனை லவ் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டு உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கஷ்டமான்றாங்க. அவன் லவ் பண்ணது என்ன தான் மேரேஜ் பண்ணிவிட்டது என்ன தான் அவன் வேறு யாரும் லவ் பண்ணலையே சொல்ல. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஆமாம் அவன் என்ன தான் லவ் பண்ணான். 7 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன தான் லவ் பண்ணான். நான் அவனுக்கு அதுக்கு முன்னாடியே கன்ஃபர்ஸ் பண்ணியிருந்தேன். அவன் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணான். இப்போ எனக்கு மேரேஜ் ஆகியே ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். எங்கள் பேபி கூட இருக்குது. நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். ஜிமின் வந்துட்டு எனக்கு தெரியும். ஜிமின் ரொம்ப நல்ல பையன். டேவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றாங்க. டேவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதாண்டி வேறு என்ன அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஏமாத்துறாங்க சொல்கிறாங்கன்றாங்க. ஏமாத்துறாங்க அவங்களும் ஏமாத்தலை நீங்கள் தான் ஏமாந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியும் அவ்வளோதானன்றாங்க. அப்போ ஹோபி தான் தூரத்தில் நின்றுருக்காரு. நான் சொல்லவான்றாங்க. சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ ஹோபி வந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்ல டேக்கிட்ட வராங்க. பாருட்டே தெரிஞ்சோ தெரியாமலையோ அவன் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் இவன் வந்து அவனை நினச்சிட்ருக்கான்னு நினைக்கிறான். அதனால தான் அவ்வளோ கோவமாக அவங்ககிட்ட பேசுகிறான். ஏன்னா இவனுக்கு வேறு ஒரு லைஃப் பார்ட்னர் தான் இவன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டான்றாங்க. ஆனால் ஜிமின் இவனை வேணாம்னு சொல்கிறான்றாங்க. இங்கே பாரு ஸ்டில் அவங்க கூட வேறு யாரையுமே மேரேஜ் பண்ணிக்கல. ஸ்டில் அவங்க கூட இவனை தான் நினச்சிட்ருக்கான். நம்மளால தானே இவங்களுக்குள்ள ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்றாங்க. ஹோபி என்னோட ஜிமினே சொல்லுவான் தெரியுமா. அப்படி ஒரு நாள் அந்த மிஸ்டேக்கே இல்லை. அவன் என்னை ட்ரஸ்ட் பண்ணவே இல்லட்டே அப்படின்னு அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணுறான். இவனை மாதிரி ஒரு பர்சன் என்னோட ஜிமினுக்கு வேணான்னு சொல்ல. நீ வேணான்னு சொல்கிற ஆனால் இன்னொரு பர்சன் அவனால் ஜிமினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க. அப்போ டே யோசிக்கிறாரு. அவன் தான் மாட்டேன்னு சொல்கிறானே வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறானே. புரியுதுல உனக்கு. அவன் வந்து உனக்கு ஃப்ரெண்டாக அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான். ஆனால் லவ் அப்படின்னா அவன் இவன் மேலே மட்டும் தான் அவனுக்கு இருக்குது. இவன் அவ்வளோ ரகடாக இவன் இருந்திருக்கான் அப்படின்னு கூட ஸ்டைல் அவன் இவனை நினச்சிட்டு இருக்கான். லாஸ்ட் டைம் பாப்பாவோட பர்த்டேக்கு வந்தப்போ கூட அவன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நான் ஒரு பர்சன் கூட சொன்னேன் நீ டேட் பண்ணி பார்க்குறேன்னு கூட நான் கேட்டேன். ஹோபி நான் ஜிமின் கிட்ட. அப்போ கூட அவன் சொன்னேன் ஹோபி நான் ஒன்ஸ் ஒரு பர்சன் லவ் பண்ணேன். என்னால் இன்னொரு பர்சன் அப்படின்னு அந்த பிளேஸில் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ டேக்கு புரியுது. ஆனால் அவன் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டான் சொல்லக்கூடாது இவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் உங்ககிட்ட தான் வாங்கினான் என்கிட்ட வாங்கலன்றாங்க. ஹோபின்றாங்க. ப்ளீஸ் டே ஜிமின் ஹாப்பியாக இருக்கும்ல அதனால தான் எனக்கு தெரியும் ரொம்ப லவ் பண்ணுறான். என்ன அந்த லவ்வோட கொஞ்சம் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணணும்னு வச்சுக்கேன் இந்த மாதிரி நடக்கும். அதான் நான் புரிய வைக்கிறேன் வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு இங்கேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு
இப்போ ஹோபி தான் ஜம்கிட்ட வராங்க. சரி இப்போ நீ நம்புறியான்னு தெரியல. ஆனால் உனக்கு இப்படி ஒரு கண்டிஷனில் இப்போ ஒன்றும் இல்லை, என்னோட ஜிமினை இப்படி பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்றாங்க. உங்களோட ஜிமின் ஆமாம், அவன் டேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனால் எனக்கு ஒரு டீல் பண்ணுற மாதிரி சரியா, அவன் ரொம்பவே நல்ல பையன், எங்கள் ஃபேமிலியில் ஒரு பர்சன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ என்ன சொல்ல வரீங்கன்றாங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன் சரியா. அவன் அன்னைக்கு நீ எதுவும் பார்த்துட்டு நீ தானே சொன்ன அந்த வீடியோ காமிச்சிருக்கல, அந்த வீடியோவில் அவங்க என்ன பேசினாங்க தெரியுமான்றாங்க. தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, அவன் எனக்கு வந்துட்டு என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதை தான் ஜிமின்கிட்ட பேசினான். அதை தான் ஜிமின் வந்துட்டு இது ஓகே இப்படி தான் பண்ணணும்னு அவன் சொல்லியிருக்கான். அதுதான் உனக்கு, ஆனால் உங்களுக்கு எப்படி அது ரெக்கார்ட் ஆகாமல் வெறும் வீடியோ மட்டும் கன்வே ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு புரியலன்னு சொல்ல. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க எங்கிட்ட இருக்கிறதா கன்ஃபியூஸ் பண்ண தான் இப்படி பண்ணாங்க. ஈவன் எங்ககிட்ட அந்த ரெக்கார்டே இருக்குது. இவன் எனக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணதை அந்த ஹோட்டலில் எங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து கொடுத்தாங்க சரியா. ஏன்னா இவங்க வந்துட்டு எனக்கு அந்த ஹோட்டல் வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு ஹோட்டல் தான் ஓகேங்களா. அந்த மாதிரி நாங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மளுக்கே தெரியாமல் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி கொடுப்பாங்க மெமரிஸாக இருக்கிறதுக்காக. அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு எடுக்கிறாரு, ஃபோனில் எடுத்துகிட்டு இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த வீடியோட்டே நம்ம ஹோபிக்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுறதும் அன்றைக்கி பர்த்டே, அந்த பர்த்டே செலிப்ரேட்காக அவர் வந்துட்டு ஜிம்மினுமே இன்வைட் பண்ணியிருக்காரு. அப்போ இவங்க கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜிம்மின் என்ன 2 பேரும் பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு. இவங்க கேக்கு கட் பண்ணது, ஹோபிக்கு ஃபீட் பண்ணது எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. அவருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வருது. அந்த ரிங் பாக்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஈவன் இங்கே பாரு, இந்த ரிங் கூட அவன் சூஸ் பண்ணதான் எங்களுக்காக. எங்களோட மேரேஜுக்காக இந்த ரிங்கை சூஸ் பண்ணும்போது கூட ஜிமின் தான் என் கூட இருந்தான். அவன் தான் வாங்கி கொடுத்தான் தெரியுமா இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு காமிக்க. அவருக்கு அவ்வளோ டேரஸாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதான்றாங்க, இதுக்கு மேலே நம்மளால அது இஷ்டம் அப்படி சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வாப்பாலாம் சொல்லிட்டு அவர் கூட கூட்டிகிட்டு வந்துடுறாரு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவருக்கு வந்துட்டு ஒரு கஷ்டமாக இருக்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ காய்க்கு தான் கால் பண்ணுறாரு. காயின்றாங்க. என்னன்றாங்க, காய் ஜிமின்றாங்க. ஜிமினுக்கு இப்போ என்ன, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. காய் போய் சொல்கிறது அவனுக்கு தெரியும்லன்றாங்க. இப்போ தெரிஞ்சா என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. காய் ப்ளீஸ் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லன்றாங்க. எதுக்கு சொல்லணுன்றாங்க. ப்ளீஸ் காயின்றாங்க. இப்போ காய் நம்ம ஜிமின் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு வேறு ஒரு கம்பெனியில் தானே, அந்த கம்பெனி நேம் சொல்கிறாங்க. அந்த கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறேன், இப்போ எதுக்குன்றாங்க. இல்லைன்னா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக அவ்வளோ டேர் சொல்ல போகிறாரு. நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், உன்னை எப்போவுமே நான் நம்பவே இல்லை, நீ சொல்லுவல லவ்க்கு ட்ரெஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை உன்னை. அவர்கிட்ட இல்லை அந்த இடத்துல நான் இல்லை, நான் இல்லை உண்மையாக நீ அதான் கண்டிப்பாக அதை புரிஞ்சிருக்க மாட்டேன், தப்பாக புரிஞ்சிருக்க மாட்டேன். ஏன்னா என்னை எத்தனையோ பேர் நிறைய டைம் என்ன பிஸ்னஸ் பார்ட்னர் கூட நிறைய தப்பாக பேசியிருக்காங்க. ஈவன் என்னுடைய அந்த அவள் செக்ரட்டரி அவ கூட நிறைய பேர் அவ கூட ஃப்ளர்ட் பண்ணுவான். அப்போ கூட நீ ஒரு டைம் கூட ஏன் இப்படி பண்ணுறா, நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஒரு டைம் கூட கேட்கல, நானே ஒன் டைம் உன்ட்ட கேட்கட்டப்போ சொன்னேன். ஏன்னா உன் லவ் பண்ணுறேன், உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன் ஜேகே அப்படின்னு சொன்னேன். நான் ஏன்கேண்டா அப்படி தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரே வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே காரை ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்காரு. இங்கே வந்துட்டு இந்த ஒரு கம்பெனிக்கு வந்து நிறுத்துறாரு. அங்கே வந்துட்டு உள்ளே வர்றாரு. வந்துட்டு இங்கே ஜிமின் ஒர்க் பண்ணுறாங்களா, பார்க் ஜிமின்றாங்க. ஒர்க் பண்ணுறாங்க சார்ன்றாங்க. எங்கே இருக்காண்டாங்க அந்த கேபின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த இதில் வந்து ஜிமின் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒர்க்கில் இருக்கார், கொஞ்சம் ஹை பொசிஷனில் இருக்கார். அதனால் அவருக்கு தனி கேபின் இருக்குது. இவர் போயிட்டு டேரெக்டாக போய்ட்டு அந்த கேபின் தான் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஜிமின் தான் அவ்வளோ அழகாக, ரொம்ப அழகாக அப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சிஸ்டம் பார்த்துட்டு. அப்போ ஜிமின் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. நம்ம ஜிமின் தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜேகே தான் பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின் நம்ம சொல்லிட்டு ஓடி வந்துட்டு ஹக் பண்ணுறாரு. ஜிமின் தான் லைட்டாக புஷ் பண்ணுறாரு. ஏன் என்ன பண்ணுற அப்படின்றாங்க. இங்கே எதுக்கு வந்த, என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்க. ஜிமின் ஐம் சாரி ஜிமின்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜிமின் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஜிமின், ஐம் சாரி, நான் ரியலி சாரி ஜிமின்றாங்க. இப்போ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ரைட்டாக புரிஞ்சுக்கிட்ட, அதை பற்றி எனக்கு என்னன்னு சொல்கிறாங்க. சாரிடா தெரியாமல் பண்ணிட்டேடா, ஐம் சாரிடா சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு, நான் உண்மையாக நினச்சிட்டேன்டா, நீ வந்துட்டு ஒருவேளை அவனை லவ் பண்ணுறியோ, நான் இல்லாத அந்த டைமில் அப்படி ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு நான் என்னை சீட் பண்ணுறோன்னு நினச்சிட்டேன்டா, சாரி எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது சாரிடான்றாங்க. ஓ இப்போ யார் சொன்னது உன்ட்ட இதுன்றாங்க. ஹோபின்றாங்க. ஓ அவர் சொன்னாரா, இப்போ அவர் சொன்னதுனால உனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்றாங்க. இல்லைடா சாரிடா, நான் எப்போவுமே ட்ரஸ்ட் பண்ணிவிட்டா, நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேட்க. இங்கே பாரு ஜேகே, எல்லாப்புல ஒரு டைம் ட்ரஸ்ட் இல்லை அப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா அது எப்போவுமே அதுக்கப்புறம் நவீன் வராது சரியா, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னிச்சிடறேன் சரியா, நீ பேசினது எல்லாமே எனக்கு மறந்துட்டேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பாருடா, இந்த இத்தனை வருஷத்தில் யாரையுமே நினைக்கவே இல்லை உன்னை தாண்டி, உண்மையில அவ்வளோ கோவம் வந்துச்சு ஸ்டில், ஆனால் உன்னை தான் நினச்சிட்டு இருக்கேன்டா, ப்ளீஸ்டா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெக் பண்ணி கேட்டுருக்காரு. சாரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமினுக்கு ஒரு இடத்துல கோவம், ஏன்னா ஒரு பக்கம் ஏன்னா ஜேகேவோட கேரக்டர் ஜிமினுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பார் ஜிமின் மேலே, யாருக்கிட்டையுமே அவர் விட மாட்டார் அப்படின்னு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் வந்துட்டு அவர் லவ்லாம் பண்ணியிருப்பாரு, லவ் பண்ணியிருப்பாரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சில பேர் அப்படி தான் ரொம்ப ஓவர் லவ்வாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. இப்போ அவருக்குமே கஷ்டமாக இருக்குது. 7 இயர்ஸில் ஜிமின் வேறு யாரையுமே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். இவரை தவிர அவர் வேறு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ பார்க்குறாரு, அப்போ போயிட்டு அடிக்கிறார் ஜேகேவை. நீலாம் ஒரு மனுஷனா, நீ இப்படி லவ் பண்ணுற ஒரு பாய் ஃப்ரெண்டையே இப்படி வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டு எங்கேயும் அப்படி நான் எவ்வளோ
கஷ்டப்படுறேன் தெரியுமா? அந்த 7 இயர்ஸ் அவனை மறக்கவும் முடியாமல் இன்னொரு பர்சனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கான் தெரியுமான்னு சொல்ல. நானும் தான் ஹர்ட் ஆகிருக்கேன் சொல்லிட்டு ஜேகே சொல்ல. நீ தானே தப்பு பண்ண, அப்போ நீ ஹர்ட் ஆகிறத எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஹர்ட் ஆகலைன்றாங்க. எனக்கு ஹர்ட் ஒன்றும் ஆகலை போ அப்படி சொல்ல. நீ சாரிடா, அங்கே பாரு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாம், ஆனால் நம்ம மட்டும் எப்படி இருக்கோம் பாருன்றாங்க. அதுக்கு ரீசன் நீ தான். எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க, நல்லா ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, நீ மட்டும் ட்ரஸ்ட்டே இல்லை, அதான் நீ ஹர்ட் ஆகி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்ல. நான் இல்லை கண்டிப்பாக இனிமேல் யார் என்ன சொல்லணும் அப்படி பண்ண மாட்டேன்டா, சாரி ரொம்ப சாரிடான்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த டைட்டாக ஹக் பண்ணுறாரு. எட்டப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி தள்ளி விடாதடா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சா. அவராலையும் முடியல, எனக்கு இப்போ சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணிப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி அப்படின்றாங்க. இங்கே என்ன ஒர்க் பண்ணுறா, ஏன் என்ன ஒரு டைம் கூட தேடி வரேன்றாங்க. நான் ஏன் வரும் ஒன்று தேடின்றாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னை பார்த்து இப்படி தான் கேட்பியான்னு சொல்கிறாங்க. இல்லை ப்ராமிஸாக கேட்க மாட்டேன்டான்றாங்க. இனிமேல் அப்படி யோசிக்கவே மாட்டேன், நீ யார்கிட்ட பேசினாலும் சரி, உன்னோட ஃப்ரீடம் உனக்கு எல்லாமே இருக்குது, நான் எப்பவும் தப்பு பண்ண மாட்டேன், நீ என்னோட ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஓ இப்போ தான் உனக்கு தெரியுதான்றாங்க. அங்கே பாரு ப்ளீஸ் அந்த மாதிரி வந்து பேசாத, 7 இயர்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஜேகே சொல்கிறாரு, நான் உனக்காக நிறைய சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கான்றாங்க. என்ன சர்ப்ரைஸ்ன்றாங்க. வா அப்படி சொல்லிட்டு இந்த கம்பெனி விட்டு வெளில கூட்டிகிட்டு போகிறாரு. ஏங்க வா, எனக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. பரவாயில்ல வாடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அவரோட ஆஃபீஸ் தான் போகிறாரு. இப்போ வரும்போது கால் பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு. எங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க ஆஃபீஸில் எல்லாருமே நின்றுருக்காங்க. ஆல்ரெடி அந்த சுமையை வந்துட்டு அப்போவே வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. நம்ம காய்தான் சொல்லியிருப்பாரு, அவளை நம்பலாம் கூட நம்பலாம் வேறு. இப்படி ஒரு வீடியோ எதுக்கிறது உனக்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஜிம்மில் தேடி பார்த்துருப்பாரு, எங்கேயுமே ஜிம்மில் இருந்திருக்க மாட்டார். அப்போ தான் அந்த கோவத்தை விட்டு கேட்டிருப்பாரு. அவர் வந்துட்டு எதுவுமே உண்மை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா வேலையை மட்டும் அனுப்பியிருப்பாங்க. இப்போ தான் வந்துட்டு பார்க்குறாரு, அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக ரொம்ப டெக்கரேட் ஆகிருக்காங்க, அங்கே ஃபுல்லாக ரோஸ்லாம் வச்சுலாம் நின்றுட்டுருக்காங்க. இது என்னதுன்றாங்க. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன் 1 வீக் ஆஃப்டர் வந்ததுக்கப்புறம், அப்போவே மேரேஜ் ப்ரப்போஸ் கொடுத்துடலாம், பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறனால தான் ரொம்ப சண்டைலாம் வருது, அது மேரேஜ் பண்ணிட்டோம்னா எப்போ நம்ம கூடவே இருப்போம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அது கூட தான் இவ்வளவும் ஆயிடுச்சுன்றாங்க. பார்த்தா 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லெட்டர் வாங்கியிருக்காரு, க்ரீட்டிங் கார்டு, அப்புறம் லெட்டரு அவரும் எழுதியிருக்காரு, ஓனாகவே எழுதியிருக்காரு, அப்புறம் ரிங்குன்ட்டு என்னென்னமோ வாங்கி வச்சுருக்காரு. இதெல்லாம் ஃபாரின் போய்ட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் எப்போ வாங்கினான்றாங்க, 7 இயர்ஸ்க்கு முன்னாடின்றாங்க. அவருக்கே கஷ்டமாக இருக்குது. என்னோட லவ் வந்துட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஒரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நீ என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ணுற, அப்புறம் ஏன்டா அப்படி பண்ணான்றாங்க. நான் ரொம்ப உனக்கு தெரியும்ல, இப்போ என்னோட பொருளையும் சரி என்னோட லவ்வையும் சரி வேறு யாரும் தொட்டால் எனக்கு பிடிக்காதில்ல, அப்போது நீ ரொம்ப க்ளோஸாக இருந்தியா, நான் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ இருக்கிற இந்த பொறுமைலாம் அப்போ இல்லைடா, அப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, சாரி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கே ஆஃபீஸில் எல்லோரும் நிற்கிறாங்க. அப்படி நீட் பண்ணி ஒரு காமிக்கிறாரு. அந்த ஆஃபீஸில் ஜிமின் நிறைய பேருக்கு தெரியல, ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, ஹக் பண்ணுறாங்க. பார்த்துட்டு நீங்கள் தான் ஃபைனலாக பாஸோட ஒய்ஃப் ஆக போகிற நீங்கள் தானான்றாங்க. என்ன சொல்கிறீங்க. ஆமாம் சார் சொன்னார், என்னோடய ஒய்ஃபை கண்டிப்பாக ஒன்றே கூட்டிகிட்டு வருவேன், நீங்கள் எல்லோரும் அவங்கள வந்து வெல்கம் பண்ணணும் இந்த ஆஃபீஸில் அப்படின்னு சொன்னாங்கன்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, என்ன ஆனால் எங்களுக்கு மேரேஜ் ஆகலைன்றாங்க. பரவாயில்ல அதனால் என்ன சொல்லிட்டு எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒரு ரோஸ் எடுத்து கொடுக்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்க் தான் அந்த ரிங் எடுத்து அழகாக வந்து நீட் பண்ணி கொடுக்குறாரு. வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்கிறாரு. அவருமே வந்துட்டு சரி ஓகே மை டியர் சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் வந்து கொடுக்க, அவர் வந்து நீ என்னை எப்படினாலும் கூப்பிட்டுக்க, எனக்கு வந்து கவலையே இல்லை, நீ கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காய் பார்க்குறாரு, இங்கே பாரு இவ்வளோ லவ் இவ்வளோ கேர் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்துட்டு பொசசிவ்ன்றது அவ்வளோ இருக்குது, அதனால தான் இவ்வளோ லைஃபே இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் வந்துட்டு நீ டவுட் அந்த மாதிரி இது பார்க்க மாட்டேன்றாங்க. நான் உண்மையாக அப்படி பண்ணவே மாட்டேன், டவுட் அப்படின்னு சொல்லலாம் வேர்டே என் லைஃப்பில் இல்லை, இந்த 7 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே விடு, நீ தான் எப்படின்னு தெரிஞ்சிருக்கு, நானே அகைன் வந்துட்டு அதுமாதிரி இல்லைடான்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம், நீ பேசின வேர்டெலாம் ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சா, அதான் அப்படி போயிட்டேன் சாரின்றாங்க. சாரி அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறாரு. யாருக்குன்றாங்க இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் ஹோபின்னு போகுது. என்ன ஹோபிக்கு கால் பண்ணுறாங்க, வெயிட் பண்ண சொல்லிட்டு ஹோபி ஹேங்க உங்களை ஹேங்கன்னு கூப்பிட்றாங்களா, கூப்பிடுன்னு சொல்ல அவர் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் ஹேங்க, நீங்கள் சொன்னனால தான் என்னோடய 7 இயர்ஸ் பெயின் வந்து போயிடுச்சு, என்னோடய லவ் எனக்கு வந்து அகைன் கிடச்சிச்சுன்றாங்க. நான் உனக்காக பண்ணல, என்னோடய ஜிமினுக்காக தான் பண்ணேன்றாங்க. பரவாயில்ல நீங்கள் யாருக்காக பண்ணீங்க, என்னோட லவ் எனக்கு கிடச்சிச்சுன்றாங்க. இங்கே பாரு நீ எனக்கு தம்பி மாதிரி தான்டா, பரவாயில்ல சரியா ஹாப்பியாக இரு, நீங்கள் 2 பேருமே கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும், நான் உன்னை இவ்வளோ பார்த்ததே இல்லை, இவங்க தான் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி தான் உன்னை பார்த்தேன், அதனால தான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன், நீயும் ஹர்ட் ஆகிருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஏங்கன்றாங்க. பரவாயில்ல ஹாப்பியாக இருன்னு சொல்கிறாங்க. ஜெமின்கிட்ட கூடன்றாங்க. ஜெமின் தான்ன்றாங்க. பார்க்குறாரு இவருக்கு எப்படி ஹோபியை தெரியும்னு சொல்லிட்டு ஹேங்க நீங்கள் தான் இதெல்லாம் சொன்னீங்களான்றாங்க. டே ஜெமின் பாரு, நாங்கள் எது பண்ணாலும் நல்லது தாண்டா பண்ணுவோம், அப்புறம் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீ டேக்கெலாம் ஹெல்ப் பண்ண
அவ்வளோ பண்ணியிருக்க, ஆனால் எங்களால் உன் லைஃப் இப்படி ஆகலாமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ரீசனே இல்லை ஹேங்கிறாங்க. இல்லை தெரிஞ்சோ தெரியாமல் நாங்கள் ஒரு ரீசன் ஆகிட்டோம், இனிமேல் ஹாப்பியாக இருக்கணும்ன்றாங்க. ஓகே ஹேங்கிறாங்க. அப்புறம் வெட்டிங்கன்னா எப்படி சிம்பிளாக முடிச்சிருவீங்களான்றாங்க. அப்போ ஜிமின் திரும்பி ஜேக்கப் பார்க்குறாரு. இல்லை இல்லை பெருசாக பண்ணுவோன்றாங்க. சரி ஓகே அப்போ நான் இன்வைட் பண்ணுங்கள் வரோம் நாங்கள் ஃபேமிலியோடன்றாங்க. தேங்க்யூ ஹேங்கிறாங்க. ஹாப்பியாக இருடா அப்படி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு கால் கட் பண்ண சாரிடா கால் கட் பண்ணிடுறாரு. அப்போ நம்ம ஜிமின் ஜேக்கோட மேரேஜுமே வந்துட்டு 1 வீக் ஆஃப்டர் தான் நடக்குது. அங்கே அவங்க ஹோபி ஒரு பேபியோட வராங்க. அது ரொம்ப அந்த பாப்பா தான் ஓடிட்டு ஜிமின் அப்படி சொல்லிட்டு வருது. அச்சோ ஹோபியான்றாங்க. போய் தூக்கிக்கிறாங்க. எப்படிடா இருக்கான்றாங்க. நான் நல்லா இருக்கேன் ஜிமின்றாங்க. ஜிமின் இந்த அங்கிளே மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்றாங்க. ஆமாண்டா ஏன்றாங்க. அச்சோ இவர் ரொம்ப கோவப்படுவார், மாமா கூட சண்டை போட்டாருன்றாங்க. அப்போ ஆமாம் அப்படி தான் கொஞ்சம் அப்படி தான், ஆனால் நல்ல பையன் தான்றாங்க. ஓ நல்ல பையனா? ஆமாம் நல்ல பையன் தான்டா ஹோபியா, பேசினா நல்ல பையன், ஏன்னா கொஞ்சம் அப்பப்போ கோவம் வரும், அப்புறமா நம்ம வந்துட்டு அப்பப்போ கொஞ்சமாக அவனை தட்டி வச்சோம்னா சரியாயிடுவான்றாங்க. ஓ அப்பப்போ நீ அடிக்கணுமா அவனான்றாங்க. ஆமாம் அப்பப்போ லைட்டாக அவன் தலையில் கொட்டு வச்சோம்னா சரியாயிடுவான்றாங்க. ஓ சரி இங்கே பாரு அப்படி சொல்லி கூப்பிடுது அந்த பேபி ஜங்குக்கா. என்னம்மான்றாங்க. இங்கே பாரு என்னோட பேபி என்னோட ஜிமின் இருக்கு, ஆனால் அவனெல்லாம் எதுவும் சொல்லாது என்னன்றாங்க. உன்னோட ஜிமின் இருக்கும். ஆமாம் என்னோட ஜிமின், நீ வந்துட்டு எதுவும் சொல்லாது என்ன, என்னோட ஜிமின் ரொம்ப நல்லவன் சரியா, அவனை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கோன்னு சொல்ல. சரிடா நான் ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேபியை வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு அன்றைக்கி நீ நம்ம அம்மா கிட்ட ஃபைட் பண்ணால் இப்போ பார்க்க வேறு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் இப்போவுமே இப்படி தான்டான்றாங்க. ஓ நீ எப்போதும் இப்படி தானா? ஆமாம் சாரின்றாங்க. எதுக்குன்றாங்களோ உங்கள் அம்மாவை திட்டிட்டு நான் சாரின்றாங்க. பரவாயில்ல என்னோட டாடா சொன்னாங்க நீ நல்ல பையன் தான் சொல்லிட்டுன்றாங்க. என்னோட ஜிமின் கூட சொல்கிறான் நீ நல்ல பையன் சொல்லிட்டு சொல்ல. ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காரு. அவங்க வெட்டிங்குமே ரொம்ப கிராண்டாக அழகாக நடந்து முடிஞ்சிருது. சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம்டான்னு சொல்லிட்டு டே வந்துட்டு ஜங்கு முறைச்சிட்டு அப்போ டே வந்துட்டு ஜங்கு வந்துட்டு சாரி அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ ஒரு டைம் என்னோட ஜிமின் எதுனா தப்பாக பேசுனா அது என்ன மட்டும் இல்லை வேறு யார் கூடயாவது வச்சு பேசினா உனக்கு கொண்டுடுவோம் பார்த்துக்கோன்னு சொல்ல. இல்லை நான் அப்படி பேச மாட்டேன் சாரின்றாங்க. சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னோட ஜிமினை ரொம்ப லவ் பண்ணுறேன், அந்த ரீசனால் தான் இந்த 7 இயர்ஸ் வரைக்கும் நீ யாரையுமே மேரேஜ் பண்ணிக்காமல் அப்படியே இருந்திருக்கல்ல, அதனால தான் உன்னை நான் அமைதியாக விட்டுறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் ஹாப்பியாக இருடான்றாங்க. ஜோட்டே தேங்க்ஸ் டே சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்கு பார்க்குறாரு. ஆனால் எந்த ஒரு கோவம் அந்த ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை, அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்க்குறாரு. ஹோப்பியே சொல்கிறாரு. இங்கே பாரு நீ இப்படியே இருந்தால் தான் உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சரியா அப்படின்றாங்க. இந்த பாசிட்டிவ் ஜலஸ் இதெல்லாம் ஒதுக்கி வச்சிரு சரியா, நான் ட்ரஸ்ட் பண்ண உன்னோட லவ் உன்னை விட்டு எங்கேயுமே போகாதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் எங்கள் சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகே ஹாப்பி மேரி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இதோட அந்த 1 ஷாட் எங்கேயும் முடிச்சிடலாம் ஓகேங்களாடா, இதுக்கு மேலே டைம் இல்லை, அவ்வளோதான். அந்த ஸ்டோரி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான் ஓகேங்களா. பை டேக் கேர்.